நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் வார்த்தைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே, வெள்ளி நாளிலே கர்த்தாவே, இந்த நாளிலே முதல் வாரத்திலே விசேஷமாய் உம்முடைய ஆண்டவரே தீர்க்கதரிசியை குறித்தும் அவருடைய வாழ்க்கையிலே நீர் அவரோடு இடைப்பட்ட காரியங்களையும் குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நீர் அனுப்பும் மனிதனை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை ஆண்டவர் அவரோடு நீர் இடைப்படுகிற காரியங்களை அறிந்து கொள்ளாமல் நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்கிறது. அதனால் இந்த நாட்களிலே கர்த்தாவே, நீர் அவரோடு இடைப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தையும் ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் நீர் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் ஆண்டவரே வார்த்தையாக இருந்து ஆவியாக இருந்து கர்த்தாவே, நீர் உதடுகளை பயன்படுத்தி கர்த்தாவே நீர் மகிமைப்படவும் நீர் பேசவும் நீர் எங்களுக்கு கொடுக்க போற அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனமான பாண்டமாகிய அடியானையும் கேட்க வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் வேதத்திலே ஒரு பகுதியை வாசிப்போம். நாங்கள் போன வாரம் தொடர்ச்சியாகவே அந்த பகுதியை நாங்கள் வாசித்து வருவோம். எபிரேயர் 13 என்று நான் நினைக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நாங்கள் ஒரு சில வசனங்களை நாங்கள் முதலாம் வசனத்தை மாத்திரம் நாங்கள் வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். ஆமேன். ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான நாளிலே தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை வரலாறு 4வது பகுதியை நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நான் அடிக்கடி கூறுகிறது போல தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை வரலாறு ஆனது அவருக்குள்ளாக தேவன் எப்படி இடைப்பட்டார், தேவன் அவரை எப்படி சந்தித்தார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆமேன். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காரியங்களை நாங்கள் ஆபிரகாமை பேசும்போது ஆபிரகாமுடைய விசுவாசம் எங்களுக்கு எப்படி உபயோகமாயிருக்கிறதோ அதே போல ஒவ்வொருடைய காரியங்களும் எங்களுக்கு உபயோகமாயிருக்கிறது. அதே போல இந்த காலத்திலே தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இன்னைக்கு யாத்திரை 3ஆம் யாத்திரையிலே அந்த ஆரம்ப துவக்கம் அது தேவன் தீர்க்கதரிசி கூடாக நடத்தினார். அந்த யாத்திரையிலே தேவன் அவருக்கூடாக என்ன மெசேஜை வைத்தாரோ அந்த மெசேஜில் நாங்கள் நடக்கும் போதுதான் அது எங்களை தேவனை காண்பிக்கும், தேவனுடைய ராஜ்யத்தில் எங்களை வழி நடத்தும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமேன். அதனால அவர் ஏற்கனவே முன்னமே சொன்னது போல என்னுடைய முதலாம் வருகைக்கு முன்னோடியாக யோவான் இருந்தது போல என்னுடைய 2ஆம் வருகைக்கு முன்னோடியாக உன்னுடைய செய்தி இருக்கும். அப்ப 2ஆம் வருகைக்கு முன்னோடியாக இருக்க போறது இந்த செய்தி தான். அப்ப இந்த செய்தியை கொண்டு வந்த மனிதனை நாங்க அறியாம அவரை புரிந்து கொள்ளாம ஏற்றுக்கொள்ளாம நாங்க தேவனை எப்பயுமே காணலாம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் அன்றைக்கு ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்த தேவன் இப்ப எப்படி பல மனிதர். அன்னைக்கு ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து இன்றைக்கு தேவன் எங்க போயிட்டு சரீரத்துக்குள்ளாக
ஏன்னா தேவன் உள்ளாக தேவன் வாசம் பண்ற அன்று மேலே இருந்த தேவன் கீழே இறங்கி ஏன்னா இப்ப எங்க வந்துட்டார், உள்ள வந்துட்டு. அப்ப இன்னைக்கு தேவன் வந்து அவருடைய சரீரத்தை என்ன செஞ்சிட்டாரா, மாற்றி கொண்டுட்டு. ஏன்னா அன்னைக்கு இயேசுவாக மாத்திரம்தான் இருந்து, அந்த காலத்துல வந்து அவர் ஒருவர் தான் தேவனா இருந்து அவரை நீங்க காணணும்ன்ற அவர் தான். ஆனா இன்னைக்கு தேவன் தன்னை சரீரத்தை என்ன செஞ்சுட்டு மாறிட்டாக்கா, பல தேவன் அல்ல, தேவன் என்ன செஞ்சுட்ட தன்னை சரீரத்தை மாற்றிட்டு. ஆமேன். அன்னைக்கு ஒரே தேவன் இப்ப சரீரத்தை என்ன செஞ்சுட்டு மாற்றிட்டு. இப்ப மாற்றினபடினாலதான் அன்னைக்கு நாங்க பார்த்தோம். என்ன உயிர்த்தெழுதல்ல முத்திரையில பார்க்கக்குள்ள தோட்டக்காரனை போல வந்து ஏன்னா எம்மாவூருக்கு போகக்குள்ள ஒரு வயதான தோட்டத்துல வந்து ஒரு பிரஜாதியனை போல, இன்னொரு இடத்துல பார்க்கக்குள்ள எப்படி இருந்து வாலிபனை போல. அப்ப அதே போல இன்னைக்கு தேவன் என்ன செஞ்சுட்டு தோற்றத்தை மாட்டி இப்ப மனவாட்டிக்குள்ள வந்துட்டு. ஏன்னா இப்ப ஒவ்வொருவரை பார்த்து நாங்க சொல்லலாம், ஏன்னா தேவன் வந்து ஒரு காரியத்தை செய்யக்குள்ள தேவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு மனிதனாக இருந்தவர், இப்ப தேவன் என்ன செய்து பல கிறிஸ்துக்களாக என்று தீக்க சொல்ல. ஆனா அந்த அபிஷேகமானது எப்படி பாகமாயிருக்கிற முழு காரியமாக அல்ல. ஏன்னா அன்னைக்கு பங்கு பங்காக இருந்த தேவன் இன்னைக்கு தேவன் தம்முடைய குமாரனுக்குள்ளாக தம்மை வெளிப்படுத்த. அப்ப ஒரு தேவன் அவர். அன்னைக்கு மோசைக்குள்ளாக பங்கு, எலியாக்குள்ளாக பங்கு, ஏனோக்குள்ளாக பங்கு, இன்னைக்கு தேவன் தீர்க்கதரிசிக்குள்ளாக ஒரு பங்கு. அவர் முழுமை அல்ல, ஆனா முழுமை என்பது தேவன் ஒருவர், இயேசு கிறிஸ்துவா. இன்னைக்கு நாங்க பாகமா இருக்கிற எங்களுக்குள்ளாக தேவன் தன்னை வெளிப்படுத்துரு. ஆமேன். அங்கே வார்த்தை வந்து தேவன் அங்க வரும்போது அங்க தேவன் என்ன செய்யறார், மறைந்திருக்கிறேன். விளங்குதா உங்களுக்கு? அதான் தீர்க்க சொல்லி இப்ப நான் திரை நீக்கப்படுதல் என்ற செய்தியில நீங்க ஆழமா பார்க்கலாம். தேவன் என்ன செஞ்சிட்டேரா, தன்னை மாற்றிக்கொண்டு. ஏன்னா அப்ப அதாலதான் வந்து இன்னைக்கு ஏன்னா தேவன் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக வரக்குள்ள தேவன் என்ன செய்யற, தன்னை மாற்றி 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 போரு. அப்ப அவரை இன்னைக்கு 18 வயசு தான் செப்ட புழைச்சிருமே எல்லாம் செய்தி. விளங்குது? அப்ப அந்த சந்தர்ப்பத்தை தான் நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? உயிர்த்தெழுதல் நடந்தோன்னு நீங்க அந்த ஏஜுக்கு போனாலும் தேவன் என்ன செய்யற, இன்னைக்கு தன்னை மாற்றி கொண்டு போறேன். புரியுதா உங்களுக்கு? அதே போல இன்றைக்கு உங்களுக்குள்ள என்னக்குள்ளாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக என தேவன் வந்து என்ன செய்யற, தன்னை மாற்றி கொண்டார் என்று வேதம் சொல்லுற. ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போற காரியம், அன்னைக்கு 1934ஆம் ஆண்டுல நாங்க என்ன செய்தோம், முக்கியமா 33 வந்து முக்கியமான சம்பவங்களை நாங்க பார்த்தோம். ஏன்னா அந்த முக்கியமான சம்பவத்துல தான் முதலாக அந்த அக்கினி ஸ்தம்பம் இறங்கி வந்தது. ஏன்னா அந்த இறங்கி வந்து அங்கே கர்த்தருடைய தூதனானவர் வந்து காரியங்களை சொன்னதையும் அன்னைக்கு மேடாவை நாங்க குறித்து பார்த்தோம். சில முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க போறோம். அன்னைக்கு என்ன எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன்? 200 பேருக்கு கொடுத்தேன். 17வது நபருக்கு கொடுக்கும் போதுதான் அது என்ன செய்யப்பட்டது, அந்த பந்து போல் ஒரு வடிவில் என ஒரு செகினா மகிமையில் ஒரு வெளிச்சம் அந்த அக்கினியானது என்ன செய்யறது, உருண்டு வந்ததை நாங்க பார்க்கிறோம். அப்ப நான் உங்களுக்கு நம்பர்ஸை சொல்லியிருந்தேன்னா 17 என்பது எப்பயுமே ரூபகாரப்படுத்துற ஒரு நம்பர், தேவன் தன்னை உறுதிப்படுத்துற. அப்ப அந்த வேளையில தான் ஒரு சத்தம் வந்து. அப்ப இன்றைக்கு பார்க்க போற அவர் அதுக்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா 200 பேருக்கும் அவர் ஞானஸ்தானம். பாருங்க எவ்வளவு அந்த பேருக்கு கொடுக்குறேன்னா எவ்வளவு கஷ்டமான காரியம். ஆனா அந்த 200 பேருக்கும் அவர் என்ன செய்து ஞானஸ்தானத்தை கொடுத்து போன பிற்பாடு இவருக்குள்ளாக இப்ப கேள்வி. ஏன்னா எப்பயுமே வந்து தேவன் வார்த்தையோட தான் ஒரு மனிதனுக்கு உறுதிப்படுத்த முடியும். ஏன்னா அப்ப இந்த சத்தம் வந்தது என்ன என்று அவர் என்ன செய்யறே, வேதத்தை வந்து திறந்து ஆராய துவங்குற வேளையில என்ன செய்யறது, இது அவர் பார்க்கிறார். ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் மட்டும் என்ன ஒரு அக்கினி வந்தது. அப்ப இது வந்து வேத பிரகாரமாக உறுதிப்படுதா என்பதை என்ன செய்யறார், அவர் பார்க்கிற வேளையில முதலாவதாகவே அவர் தட்டி தட்டி போற வேளையில பாத்தீங்கன்னா ஆதி ஆமம் 15:17க்கு அவர் வேதத்தை திறக்கிறார். இது முக்கியமான மட்டும்தான் நான் சொல்லி போவேன். நிறைய காரியங்கள் அவர் சொல்றேன். ஆதி ஆமம் 15:17 அதுல அவர் வாசிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா, சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகையிற சூளையிலே அந்த துண்டங்களின் நடுவிலே கடந்து போகிற அக்கினி ஜுவாலை தோன்றியன. இப்ப அவர் என்னத்தை பார்த்தவர், இப்ப
ஒரு அக்கினி ஜுவாலையை தான் என்ன செய்யற பந்து போல உருண்டு வருது. அப்ப இது அவர் என்ன செய்யறது, இது அக்கினி வந்துச்சு, அப்ப ஏன் இது வந்துச்சு இப்படி என்று பார்க்கக்குள்ள அவர் வேதத்தை அவர் ஆராயிறார். ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்த, ஏண்டா தேவன் ஒன்றை செய்யறா அது முன்னமே நடந்ததா இருக்கு. ஆமேன். ஏன்னா முன்னமே எது நடந்ததோ அதுதான் இப்ப நடக்கும், நடக்க போறதும் முன்னமே எப்படி இருக்கு, நடந்ததா இருக்கு. எப்பயுமே தேவன் மாறுற இல்லை. தேவன் தோற்றத்தை தான் மாத்துறது ஒழிய அவருடைய கிரியையில் எப்பயுமே மாறாது. ஆமேன். அப்ப அவரை நாங்க காணணும்டா வார்த்தையில மாத்திரம்தான் காணலாம். அவர் எழுதப்பட்ட வண்ணமாக தான் அவர் என்ன செய்வார், நிறைவேறுகிறது அவருடைய காரியம். அதுக்கு பிற்பாடு அவர் பார்க்கிறார், ஒவ்வொன்றா வாசிக்கக்குள்ள சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணக்குள்ள என்ன வருது, அக்கினி வந்து அந்த பலியை என்ன செய்யறது, பட்சித்து போடுகிறது. அங்கே யாத்ராமத்துல மோசே என்ன செய்யறான், நிக்கிற வேளையில தேவன் எப்படி வந்து அவனை சந்திக்கிறார், அக்கினியில் அவர் சந்திக்கிறார். அப்படியாக கடைசியாக அவர் வாசிக்கிறார் அப்போஸ்தலர் 9:5 பார்க்கும் போது எது, பவுல சந்திக்கிற வேளையில எது வருது, ஒரு அக்கினி ஸ்தம்பம். அப்ப அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏனென்றால் தேவன் வந்து தன்னை வார்த்தையில தன்னை அவர் என்ன செய்யறார், வெளிப்படுத்துறார். அப்ப அவருக்கு ஒரு நிச்சயம். இப்ப அவர் பார்க்கிறார், சரி அது சரி. இப்ப அடுத்தது என்ன சொல்றார், என்னுடைய முதலாம் வருகைக்கு முன்னோடியாய் யோவான் இருந்தது போல என்னுடைய 2ஆம் வருகைக்கு முன்னோடியாக நீ இருப்பா. அப்ப இவர் அடுத்த என்ன செய்யறார், ஆராயும். அப்ப முதலாம் யோவான் வந்தான், அவன் என்ன காரியமா வந்த, இப்ப இவருக்கு மல்கியா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எலியாவின் ஆவிய. அப்ப இவர் யோசிச்சு பார்க்கக்குள்ள வேதம் என்ன செய்ய, லூக்கா 1:14 எடுங்க. ஏன்னா மல்கியால அது என்ன சொல்லப்பட்டுச்சு, எலியா. இப்ப அவர் என்ன சொல்றார், என்னுடைய 2ஆம் வருகைக்கு இது இருக்கும் உன்னுடைய செய்தி. அப்ப அது வேதத்துல அதை என்ன செய்யணும், பொருந்தணும். அப்ப 1:17 வாசிப்போம் பாருங்க. அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். ஆமென். அப்ப பாருங்க, அப்ப அங்க எப்படி இருந்துச்சு, என்ன யோவான் என்று செய்தியில. ஆனா அவன் எப்படி வருவான் இருக்கிறது எலியான். ஆனா எலியாவிட ஆவியா வருவான். ஆனா வந்து செய்தது யாரு, யோவான். அப்ப அதே போல மல்கியா நாள்ல என்ன சொல்லப்பட்டுச்சு, பிரணாமன் எழுதி இருந்துச்சா, இல்ல எலியா என்றுதான் இருந்துச்சு. ஏன்னா எலியாவின் ஆவி. அப்ப இவருக்கு பார்க்கக்குள்ள அந்த எலியாவின் பலமும் எலியாவின் ஆவிய உடையவனாக தான் வருவான் என்று எப்படி இருந்துச்சு வேதம். அப்ப இவருக்கு இதுவும் என்ன செஞ்சுட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு விளங்கிட்டு அவங்களை. ஏன்னா அவர் பார்க்குரு, இப்ப ஒரு சத்தம் வருது, ஏன்னா போய் பிசாசும் வரும். பிசாசும் என்ன செய்வான், ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சு எங்களுக்கு முன்பாக என்ன செய்வான், காட்சியை. ஆனா அது என்னத்தோட பொருந்தோடும், வார்த்தையோட வரும். அப்ப அவர் எப்பயுமே பாருங்க, ஒரு பப்டிஸ்ட்ல இருந்து வெளியே வந்தாலும் அவர் வேதத்தை வாசிக்கிறார். அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றது, தீக்கே சொல்றேன், முதல் வேதத்தை வாசிங்க, அது பிற்பாடுதான் நீங்க செய்திய ஜெபிங்க. ஏன்னா வேதம் வந்துதான் எங்களுக்கு வெளிச்சம். வேதத்துல தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா வேதத்துல தான் முழு ரகசியமும் இருக்கு. அப்ப நாங்க சொல்றது தீக்கரிசி சொன்னாரு, ஆனா எங்கட கண்களுக்கு மறைச்சதை தேவன் தீக்கரிசிக்கு வெளிப்படுத்துற வேலையில தான் நாங்க பைபிளை பார்க்கல, அங்க பைபிள்ல இருக்கு. ஆமேன். அப்ப எதுவுமே மாறாது. அப்ப தேவன் பாருங்க, அவன் யோவானா இருந்த இன்னைக்கு ஆக்கள் சொல்லுவாங்க யோவானை ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா பழைய நடந்ததை எப்பயுமே ஜனங்கள் நடந்ததை விசுவாசிப்பாங்க. ஏன்னா சாபனக்காரன் எலியாவின் ஆவி இருக்கு, அப்ப இங்க யோவான் இருக்கு, அப்ப ஏன் விசுவாசிக்கீங்கன்னா அதை ஓமண்டுவாங்க. அப்ப இங்க என்ன இருக்கிறது, எலியாவின் ஆவி வரும், அது இவருக்குள்ள நடந்ததுண்டா ஏழாண்டு எங்க பிரண்ணாமண்டு வேண்டுவான். பாருங்க அது எவ்வளவு ஒரு மூடத்தனம். ஆனா அங்கேயும் எப்படி இருந்துச்சு, எலியாவின் ஆவிதான் என்று வேதம் சாட்சி பண்றது. ஆனா இயேசுதான் அந்த எலியாவின் ஆவி, அந்த எலியா யோவான் என்றான். ஏன்னா அப்பதான் அவங்க கேட்கிறாங்க, இந்த மறுரூப காட்சியை கண்ட பிற்பாடு அவங்க கேட்கிறாங்க, என்ன எலியா முந்தி எல்லாத்தையும் என்ன செய்யணும், சீர்படுத்தணும். அப்ப எலியா வந்துட்டான், எலியா வந்தாயிற்று. ஏன்னா அவன் வருவது மெய்தான், அவன் எல்லாத்தையும் சீர்படுத்திட்டான். ஏன்னா அப்ப பாருங்க, அப்ப ஏனென்றா அந்த எலியா வரணும். ஆனா அதே நேரம் இன்னொருவர் வரணும் என்றதே அந்த இதுல சொல்றேன். ஆனா திரும்ப பிரிச்சு வாசிக்கக்குள்ள அதை கண்டுகொள்ள.
அப்ப அதனால பாருங்க இன்றைக்கு அதையும் அவர் காணக்குள்ள அவருக்கு எப்படி சந்தோஷம். ஆமேன். அப்ப அதனாலதான் பாருங்க அந்த வேத வெளிப்பாடு வந்து எங்களுக்கு அவசியமா என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். அப்ப இவர் என்ன செய்யற இரவு முழுக்க அவர் வேதத்தை வாசிக்கிறார். அதான் நீங்களும் என்ன செய்யணும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா வேதத்தை அன்றைக்கு அந்த மோசஸ் பிரதர் எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் வேதத்தை அடிக்கிட்டே போறேன், அப்படியே அவருக்கு அதே அவர் புசிச்சிட்டு. அப்ப அதே போல நீங்க பிடிச்சாதான் அவர் பாருங்க. அதனால தீர்க்கதரிசியிட பேசும்போது அவர் என்ன செய்யற, அதை பிடிச்சு கொள்றேன். ஆமேன். அப்ப அவருக்கு அதுல ஆர்வம் ஏற்படும். ஏன்னா அவருக்கு வேதம் தெரியும். அப்ப பேசும்போது அது வேத சத்தியமா இருக்கிறது. அதே போலதான் நீங்களும் வேதத்தை படிக்கணும். ரைட். அப்ப பாக்குற வேளையில என்ன நடக்குதுன்ற அதுக்கு பிற்பாடு இவர் கன்ஃபார்ம் பண்ணி, ஏன்னா இவர் ஒருவன் ஒரு ஊழியத்துல வரணும் என்ற அவனுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதல். ஏண்டா அது வந்து ஒருவனுக்கு கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. தேவன் என்ன அழைச்சாரா, என்ன தேவன் என்ன கொண்டா செய்ய போற என்றது அவனுக்கு தெரியணும். தெரியாட்டி என்ன நடக்கும் என்று தீக்க சொல்லி அவனும் குழம்பி என்ன செஞ்சிருவானாம், சபையும் குழப்பிடுவான். அப்ப அவனுக்கு உறுதியா தெரியணும் தேவன் என்ன அழைச்சேரா. அதாலதான் வேதம் சொல்லுது, முதலாவது உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ள. ஒரு ஸ்தானத்துல நாங்க நிற்கும் போது அந்த ஸ்தானத்தில் இருக்கிற நாங்க வந்து இது எங்களை அழைக்கப்பட்டதா, இது மற்றவங்களுக்கு எங்களுக்கு ஒரு பிரயோஜனமா, நாங்க மற்றவங்களை குழப்பிட்டு இருக்கிறோமா, என்ன மெல்லது மற்றவங்களை ஆதாயப்படுத்திட்டு இருக்கோம், அதனால தேவன் மகிமைப்படுகிறாரா, அது ஜனங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா என்றதுக்காக அவங்க என்ன செய்யணும், அங்கே ஜெபிக்கணும். அதுக்கு பிற்பாடு பாருங்க 1933 என்ன நடக்குது, அந்த மேசானிக் ஹோல், அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த ஹோலை என்ன அவர் ஒரு ஹோலை எடுத்து எதுக்காக அவர் வெளியே வந்தார், என்ன பெண் பிரசங்கிகளை நியமிக்கும் போது அவர் என்ன செய்யறாரு, அதுக்கு என்ன செய்யறாரு இயலாதுன்னுட்டு அவர் என்ன செய்யற, வெளியே வந்து ஒரு ஹோல் ஒன்று எடுக்கிறேன், மேசானிக் ஹோல் என்று ஒரு இடத்து செய்யறேன். அதுல இப்ப ஜனம் வந்துட்டு இருக்கு, அதுல மேடா வந்து கொண்டு இருக்கிறா. ஏன்னா மேடாவது சின்னன்ல இருந்து அங்க இருக்கிற. ஆனா ஹோப் வந்து எங்க போறது, பெப்டிஸ்ட்ல. ஏன்னா ஆனா என்ன செய்யற, அங்க இவருக்கு அவரை பிடிச்சிருந்துச்சு. ஆனா மேடாதான் இப்ப வந்துட்டு இருக்கு. ஆனா இடையில ரிவல், அதாவது எழுப்புதல் கூட்டத்துக்கு என்ன செய்யறாவ அப்பப்ப வந்து போறா. வர்ற வேளையில என்ன நடக்குதுண்டா, இடம் போதாம இருக்கிறது. அதனால அவர் அதை யோசிச்சுட்டு இருக்கிற, என்ன செய்யலாம் என்று சொல்லக்குள்ள இவர் என்ன செய்யறாருன்ற ஒரு தரிசனம் காண்றேன். என்ன செய்யறேன்டா, தரிசனம் காண முதல் அவர் என்ன செய்யறேன்டா, ஓகே தரிசனம் தான், ரைட். பள்ளத்தாக்குல இருக்கிற ஒரு இடத்தை அவர் பார்க்கிற, என்ன செய்யற தரிசனத்தில் அவர் பார்க்கும்போது ஒரு பள்ளத்தாக்குள்ள இடத்தை பார்க்கிறேன். அந்த பள்ளத்தாக்குல வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கிறதுண்டா, சேரும் என சகிதியும் நிறைந்த இடமா இருந்தது. அதுல லீலி புஷ்பங்கள் வந்து என்ன செய்யறது, வளர்ந்திருக்கிறது. அப்ப வளர்ந்திருக்கிற வேளையில பார்க்கிற வேளையில என்ன நடக்குதுண்டா, அவர் என்ன செய்யறேன்டா, அந்த இடத்தை ஆலயத்துக்காக வாங்கலாம் என்ற ஒரு காரியத்தை அவர் என்ன செய்யறார் பார்க்கிற வேளையில அவர் சிந்திக்கிறேன், தன்னையும் ஒரு காலத்துல நானும் ஒரு பாவ சேற்றில இருந்தேனா, ஆனா தேவன் என்ன அந்த சூரியன், அந்த லீலி புஷ்பம் சூரியன் படக்குள்ள என்ன செய்யும், தண்ணியில இருந்து வெளியே வந்து பிரகாசித்து மலர கொண்டு, அதே போல அங்கே நீதியின் சூரியன் ஆகிய அவர் என்ன ஒரு நாள் வெளிச்சத்தை கொடுக்கிற வேளையில நான் பாவத்திலிருந்து நானும் மீட்கப்பட்டேன் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளாக வருது. அதுக்கு பிற்பாடு அவங்க என்ன செய்யறது, அந்த பள்ளத்தாக்கு இருக்கிற இடத்தை பார்க்கிற, அந்த இடம் வந்து ஆலய கட்ட வேண்டும் என்ற ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. இது ஒரு தரிசனம் இல்லைன்னு தீக்க சொல்றேன், இது ஒரு வெளிப்பாடு, ஒரு உணர்வு வருது. இதுல இப்ப நாங்க சில இடத்துல பார்த்தா என்ன செய்யும், ஒரு உணர்வு வரும், என்ன நாங்க இதை வாங்கணும், என்ன அது தேவன் அதை தரிசனத்துல காட்டாட்டி ஒன்று காட்டாட்டி இவருக்கு என்ன செய்யற, தரிசனம் என்பதை விட ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஒன்றாக வருகிறது என்று என்ன செய்யற தீர்க்கதரிசி அந்த காரியத்தை சொல்லுறேன். அப்ப கிடைக்கிற வேளையில் அவர் என்ன செய்யறேன், ஆலயம் கட்ட அவங்களுக்கு வசதி இல்லை. உங்களுக்கு தெரியும், அவர் 2 வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஏழ்மையான குடும்பம். இவருடைய காரியத்துல தான் 10 பிள்ளைகளும் என அந்த நிலையில ஒன்றன் பின்னாக ஒன்றாக பிறந்திருக்கிறாங்க. இவங்க கஷ்டப்பட்ட வருமான குறைவேண்டபடியே இவர் பொருளாதாரத்தை அந்த குடும்பத்தை பராமரிக்கிறேன், அதே நேரத்துல ஊழியம் செய்கிறேன், அதே நேரத்துல 2 வேலைகளையும் செய்கிறேன், சிரமமான கறி. ஆனா இவருக்கு விருப்பம், ஆனா ஒரு நிச்சயம் வருது, தேவன் நிச்சயமாக என்னை அழைத்து இந்த இடத்தை தேவன் தருவாராயிருந்தா தேவன் அதை செய்வார் என்ற ஒரு நிச்சயத்தோட என்ன செய்யறாங்க, எங்களை போலதான் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி என்றா, அந்த ஆலயம் காணியை வாங்குறதுக்காக லோன் போடுறாங்க. என்ன செய்யறாங்க,
லோன் போட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த காணிய எல்லா வர்ற ஜனங்களும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அந்த இடத்தை அவங்க வாங்குறாங்க. வாங்கிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க கட்டையில, ஆனா அந்த இடம் பார்க்கிற வழியில பள்ளத்தாக்கு, ஏன்னா ஒரு பள்ளமான இடம், லெவலான இடம் இல்லை. ஏன்னா லீலி புஷ்பங்கள் மாத்திரம் அந்த பள்ளத்தாக்கு என்ன செய்யறது, அழகுபடுத்தி கொண்டிருக்கிறாமே. அதே போலதான் தீகர் சொல்றேன், ஆலயம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ற, அழகில்லாத இடமா இருந்தாலும் அதுல இருக்கிற லீலி புஷ்பங்கள் ஜனங்கள் தான் சபையினுடைய அழகாக இருக்கிறார்கள். ஆமேன். அந்த அழகு வந்து கட்டிடத்துல இல்ல, அங்க வருகிற ஜனங்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா ஜனங்கள்ட்ட அழகான ஜனங்கள் என்ற அர்த்தம் இல்லை, அவங்களோட வஸ்திரங்கள், அவங்களோட உடுப்புகள், அவங்களோட பேச்சுக்கள், ஏன்னா அவங்க செய்திக்காக வாழ்கிற முறைகள் தான் அந்த இடத்தை என்ன செய்யுமா, அழகுபடுத்துமா, கவர்ச்சியை கொண்டு வரும். ஆமே. ஒரு அழகை கொண்டு வரும், ஒரு கவர்ச்சியை கொண்டு வரணும்டா அந்த ஜனம் எப்படி இருக்கணும்னு தீகர்சி. இப்ப பாருங்க, லோன் வாங்கி தேவன் வந்து அந்த தீகர்சி அந்த கடத்தை என்ன செய்யறேன், வாங்குற வேளையில இவர் என்ன செய்யற, வாங்கிட்டு இவர் இப்ப இரவில படுத்து அவர் காலையில எழும்பும் போது ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். அப்ப நான் முன்னுக்கு சொன்னேன்னா அது தரிசனம் இல்லை, ஆனா தீகர் சொல்றாரு எப்படி என்றா அது ஒரு உணர்வு பூர்வமா. ஆனா இப்ப வந்து அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. என்னண்டா, அவரை அந்த கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்யறான், யோர்தான் நதி அண்டையில கொண்டு போய் அங்க இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யோர்தான் நதியோட விசேஷம் என்ன. அங்க இயேசு கிறிஸ்து ஆனா அங்க என்ன செய்யற, யோர்தான் நதியை பாக்குறேன். யோர்தான் நதிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பண்டிகள் அடைக்கப்படுற ஒரு இடத்தை பாக்குறேன். என்ன செய்யற, யோர்தான் நதியில இப்ப காட்சிக்கு தூதன் தரிசனத்துல கொண்டு போயிட்டான். ஆனா அந்த யோர்தான் நதிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பண்டிகளுடைய பட்டி, அதாவது பண்டி வளர்க்கிற இடமாக இருக்கு. அப்ப உடனே இவர் அந்த தரிசனத்திலே அவர் என்ன சொல்றாருண்டா, ஐயோ அந்த மகத்தான தேவன் என இயேசு கிறிஸ்து அந்த தண்ணியில இறங்கின இடம், நம்முடைய மகத்தான தேவன் இறங்கின இடம், அந்த யோர்தான்ல வந்து தேவன் இறங்கின இடத்துக்கு பக்கத்துல இந்த பண்டி வளர்க்கிறது, இதுல துர்நாற்றங்கள் வந்து அதிகமா இருக்கிறது என்று அவர் என்ன செய்கிறேன் பேசி கொண்டிருக்கிற விலையில என்ன நடக்க வேண்டாம், அப்படியே காட்சி என்ன செய்யறது இப்ப மாறி, இப்ப அவர் வாங்கின இடத்துக்கு என்ன செய்யறேன், கர்த்தருடைய தூதனானவர் அங்கே கொண்டு போற கவனமா பாருங்க. ஏன்னா அந்த தரிசனங்கள் ஒவ்வொன்றும் என்ன முக்கியமானது. நான் உங்களுக்கு சொன்ன, நான் வேதத்துல எப்படி திரளான தண்ணி ஒரு அடையாளம், அதே போல வந்து மிருகம் ஒன்றுக்கு அடையாளம், குத்து விளக்கு ஒன்றுக்கு அடையாளம், நட்சத்திரங்கள் ஒன்று அடையாளம். அதே போல தேவன் வந்து பாருங்க எப்படி ஒரு காரியத்தில், ஏண்டா சர்ப்பத்தின் அடிச்சுவடா இருக்கலாம், தேவன் கண்டினியூவாக எப்படி வாராரோ அது எல்லாமே நாங்க மனவாட்டியா இருந்தா இது எல்லாமே எங்களுக்கு பாயிண்ட்ஸா இருக்கு. ஏன்னா தேவன் எப்படி மாறாதோரோ, இப்ப இன்னைக்கு தீர்க்கதரிசி கடந்து போனாலும் இன்னைக்கு தேவன் எங்களோடு என்ன செய்வேன் இருப்பேன். அப்ப இன்னைக்கு அந்த சர்ப்பத்தின் அடிச்சுவடும் என்ன செய்யும், நம்மோடு தான் அது இருக்கும். ஏன்னா அதே போலதான் இயேசு கிறிஸ்துடைய காலத்துல எப்படி அந்த யோர்தானுக்கு பக்கத்துல ஒரு காட்சி வந்துச்சோ, இயேசு கிறிஸ்துவோட எப்படி காட்சியில ஜனங்கள் இருந்தாங்களோ, இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் எப்படி காட்சி இருந்துச்சோ, அதே போல தீர்க்கதரிசியுடைய காலத்திலும் எப்படி காட்சி இருந்துச்சோ, அதே போல இன்றைக்கும் என்ன செய்யும், காட்சி இருந்துதான் ஆகும். ஆமேன். அப்ப பாரு, அதே போல என்ன செய்யறேன், இப்ப அவர் தரிசனத்தை காண்டு யோர்தான் நதிக்கு பட்டி இது பண்டிகள் அடைக்கப்படுறதுக்கு துர்நாற்றம் வீசுது, இவர் வேதனை கொள்றேன். அப்படியாக இருக்கும் போது என்ன நடக்கிறதுண்டா, தூதன் வந்து ஒரு கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இடத்துக்கு கொண்டு போறான். அந்த அட்ரஸ் அங்க எழுதப்பட்டிருக்கு, அதாவது இப்ப அவர் வாங்கின இடம். அப்ப அந்த இடத்துல அது என்ன செய்யறது, ஒரு ஆலயம் கட்டப்பட்ட இடமாக காண்றது. ஆனா பூசையில என்ன செய்யற, ஆலயம் கட்டப்பட்டிருக்கிற கொங்கிரீட் சுவரினாலே ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இவர் அங்க பாக்குற வேளையில மேல பாக்குற பேர் பலகை பாக்குற வேளையில பிரண்ணாம் டேபர்னக்கல் அப்படி என்ன இருக்கிறது, பிரண்ணாம் கூடாரம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அதான் இதுலயும் நிறைய கன்ஃபியூஸ் ஜனங்களுக்கு இருக்கு. ஏன்னா உலகத்துல சொல்லுவோம் அது எப்படி பிரண்ணாம் கூடாரம் என்று போட்டோம், அது அவரால் நினைச்சதல்ல, அது வந்து தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு பேரா இருக்கு. ஏன்னா அப்ப அந்த பேர் வந்து என்ன செய்யறது, பிரண்ணாம் டேபர்னக்கல். அதே நேரத்துல அரசாங்க நியதியும் நம்ம அங்க கொண்டு வந்து ஆக வேண்டும். ஏனண்டா இவர பேர்ல தான் அவர் என்ன செய்யறாரு, லோன் எடுக்கிற. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த லோன் எடுத்து காணி வாங்கக்குள்ள யார பேர்ல வாங்குற,
அவர பேர்ல. அப்ப வாங்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆங்கிலிக்கனோ மெதடிஸ்டோ ஸ்தாபனங்கள் பாருங்க, சபையை வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள அவங்களுக்கு ஒரு என்ன பேர் இருக்கும், அந்த பேரை கொண்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனா அமெரிக்கால இது வந்து சபையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு சுயாதீனமா வந்தபடினால இவர் தனக்கண்டு என்ன செய்யலாம், ஒரு சபையை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால என்ன நடக்குதுண்டா, தேவனும் வந்து என்ன செய்யற, பிரணாம் டேபனக்கல் என்று, அதாவது பிரணாம் கூடாரம் என்று வைக்கிற அதே நேரத்தில் என்ன நடக்குது, இவர பேர்ல தான் அது என்ன செய்யறது, உரிமை பத்திரமும் இருக்கிறது. அதனால வந்து பாருங்க எல்லாமே காட்சியில வந்து அங்கு இருக்கிறது. அப்ப அதனாலதான் நீங்க யாராவது வெளி ஜனங்களோ வெளி சத்தியத்துல உள்ளவங்களோ எப்படி அது வந்துச்சு என்ற ஒரு சந்தேகம் இருந்தா உங்களுக்கு அதை சொல்ல தெரியணும். இது வந்து நீங்க கர்த்தரை விசுவாசிச்சா, தேவனை விசுவாசி, தேவன் அவருக்கு கொடுத்த காரியம் வெளிப்பாடா தரிசனத்துல தேவன் காண்பிச்சோண்டு என்ன. அப்ப அதே போலதான் தேவன் ஒவ்வொரு சபை ஜனங்களுக்கு ஒவ்வொரு பழைய பாட்டு பரிசுத்தவான்களும் சொப்பனம் தரிசனம் மூலம் தான் என்ன செய்த காண்பிச்சார் என்ன. அதே போலதான் தேவன் தீர்க்கதரிசிக்கும் அதை காண்பிச்சார். ரைட். அப்ப பாருங்க, அதுல அவர் உள்ள ஆலயத்துக்கு போகல, ரெண்டு பக்கம் நிறைய ஜனங்களை காண்ற, ஆண்கள் பெண்கள் என்று. அதுக்கு பிற்பாடு பலிபிடத்துல போகல பாத்தீங்கன்னா 3 சிலுவையை காண். இன்னைக்கு பிரணாம் டேபனக்களை பார்த்துருக்கீங்களா? போட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், 3 சிலுவைகள். இதுல ஒரு சிலுவை, அதுல ஒரு சிலுவை, அதுல ஒரு சிலுவை. இது அவரா ஏற்படுத்தினோண்டல்ல, தேவன் வந்து என்ன அந்த சிலுவையை வந்து அவருக்கு காட்டு. அதே மாதிரி ஏன்னா மோசைக்கு ஒரு சாட்சி கூடாரம் உண்டாக்குறவளை அவன் எதை பார்த்து காட்டுறான், பரலோகத்துல. அவர் சொல்றேன், தேவன் மோசை கட்டக்குள்ள நீ பரலோகத்துல எதை பார்த்தியோ அதே மாதிரிதான் உண்ட சாட்சி கூடார ஆலயம் என்ன செய்யணும், இருக்கணும். அதே போல தீர்க்கதரிசிக்கு தேவன் எப்படி காட்டினாரோ அதுக்காக நாங்க செய்யணுமா? இல்ல. ஆமே. அது வந்து தேவன் அவருக்கு கொடுத்தோண்டு, அதனால அப்படி நாங்க வைக்கிறதுலயும் தவறு இல்லை. ஏன்னா அது 3 சிலுவையும் எப்படி உங்களுக்கு புரியுது, எப்படியா நினைக்கிறீங்க? கல்வாரியிட காட்சியை காண்பிக்குது. ஏன்னா இயேசு இருக்கிறேன், வலது பக்கமும் இடது பக்கம் ஒரு ஒருவன் ரட்சிக்கப்படுறான், ஒருவன் இழக்கப்படுறான். அதே போலதான் சபையிலே நடக்கும். ஏன்னா ஒருவர் ஒரு சாரார் ரட்சிக்கப்படுவாங்க, ஒருவர் இழக்கப்பட. 3 சாரார் இருப்பாங்க, விசுவாசி, அவிசுவாசி, பாவனை விசுவாசி. ஆனா அவிசுவாசியும் பாவனை விசுவாசி எந்த பேச்சில சேருவாங்க, இழக்கப்படுற. புரியுதா உங்களுக்கு? ஆனா ஒருவர் என்ன செய்வாங்க, ரட்சிப்புக்கு போவாங்க. புரியுது? அப்ப அதுல அவர் காண்றே சிலுவை இருக்குது, இயேசு கிறிஸ்து வலது பக்கமும் இடது பக்கம். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுறா. ஏன்னா அடுத்த தரிசனத்தோட வரக்குள்ள இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸா பிடிப்பீங்க. அப்படியே என்ன நடக்குதுண்டா, என்ன செய்யறது, அதை காண்றேன். அதுக்கு பிற்பாடு அவர் சந்தோஷப்படுற. ஏன்னா இவர் வருமானம் இல்லாதவர், ஆலயம் கட்டப்பட்டு இல்லை, ஆனா இதை பார்க்கக்குள்ள அப்படி ஒரு ஆலயத்தை கொடுத்தோன்னு அவருக்கு சந்தோஷம். ஏன்னா ஆனா உலக ஆக்களுக்கு அது எப்படியோ தெரியும், ஆனா உங்களுக்கும் எனக்கு அழகு, எனக்கு இந்த இடம் வந்து அழகா தெரியும். ஏன்னா நாங்க தேவனை ஆராதிக்கிற இடம் எங்களுக்கு ஒரு அழகு உள்ளது. ஆமே. மற்றவங்க வந்து அதை ஜீரணிக்காம காரியம் இருந்தாலும் இது ஒரு அழகுள்ள இடம். ஆமே. இது தேவன் எங்களுக்காக தந்து. ஆமே. எப்பயுமே அது வியப்பா இருக்கும். ஒரு நாள் தேவன் அதை உறுதிப்படுத்து. ஏண்டா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தேவன் என்னை எழுப்பும் போது தந்த, நீ ஒரு ஆலயத்தை எழும்பி காரியத்தை நடப்பி கத்தர் உன்னோடு இருப்பா. பார்த்தா அது எந்த சீன், ஒரு ஆலயம் கட்டுற. அதே மாதிரி நாங்க அப்ப கற்பனையிலே நினைக்கல. ஆனா தேவன் வந்து ஒரு ஆலயத்தை தேவன் கட்ட விரும்பின. அதே போல இந்த ஆலயத்துக்கு வரலாறு இருக்கு. அந்த இடத்துல இருந்து எங்களை டெக்னிக்காக எழும்ப வைக்கும் போது அவங்க என்ன செய்யாங்க, இந்த இடத்தை தான் காட்டினாங்களா இல்லையா? இததான் வந்து இந்த இடத்துல 20 பேச்ச தாரம் ஆலயம் கட்டி தாரம். இந்த இடத்தை வந்து உங்களுக்காக நான் இந்த வரலாறு சொல்றதுக்காக ஒரு நோக்கத்துக்கு கொண்டு நினைச்சிறாங்க. ஏண்டா தேவன் நேற்று என்று மாறாதது போல இது எழுதப்படாத ஒரு சரித்திரம். மணவாட்டி இங்க இருப்பாளண்டா அவளும் ஒரு எழுதப்படாத சரித்திரம் தான். அதே போல 5-fold மினிஸ்ட்ரி வந்து போதத்துக்கூடாக பெர்ஃபெக்ட் பரிபூர்ண அடையமெண்டா இங்க இல்லாம இருக்கலாம், எங்க இருந்தாலும் அந்த பெர்ஃபெக்ட் பரிபூர்ணம் மணவாட்டி அடைய போறது யாரால? அந்த மினிஸ்ட்ரியால தான். ஒருவேளை நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், நானும் அதுக்குரிய ஆளா இல்லாம இருக்கலாம். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஒருவனை வச்சுதான் அவர் என்ன செய்ய போற, பரிபூர்ணப்படுத்த. ஏன்னா மணவாட்டி இருந்தா அங்க ஒரு போதகன் இருப்பான். அந்த போதகனுக்கூடாக இப்ப எங்களுக்கு இந்த காலத்துல அது தெரியாவிட்டாலும் நானும் நீங்களும் அதை எதிர்நோக்கி இருக்கணுமா இல்லையான்னு சொல்லுங்க. வேதம் அது மாறாது.
ஏன்னா கடைசியில முழு வாய்ஸ் சத்தமும் மணவாட்டிகிட்ட கொடுத்து அங்கேயே ஒரு மணவாட்டி இருந்துதான் ஆகும். ஆனா அந்த விசுவாசத்துல நானும் நீங்களும் உரிமை பாராட்டி இருக்கிறோம். ஒருவேளை அதுல நாங்க இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் சொன்னது சத்தியம். அதை தான் நான் இங்க பேசுறேன். ஏன்னா அதுல அந்த நபர் நானா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அதே போல இந்த இடமும் அது இல்லாம இருக்கலாம். ஆனா இங்கேயோ ஒரு இடம் அப்படி இருக்கதான் போது அதை பேசிதான் ஆகணும். ஒவ்வொருவரும் உரிமை பாராட்டும். ஏண்டா விசுவாசத்தினாலதான் நாங்க பிழைக்கலாம். ஆமே, நாங்க உரிமை பாராட்டுறோம். அந்த தெரிந்து கொள்ளுதலை செய்யறது தேவனாயிருக்கிறார். ஆமேன். அதுக்காக தான் பேசுறேன் ஒழிய, ஏண்டா அது சத்தியம். மணவாட்டி தான்ட்டு கடைசி வயசு அவையதான்ட்டு இந்த ஊழியம் பரிபூர்ண அடையமன்ட்டு நாங்க இருக்கலாம். அதேன யாரோ ஒருவன் இருந்துதான் ஆகும். ஏன்னா அதை உறுதிப்படுத்துறதும் அதை அடையாளப்படுத்துறது யாரு? தேவனாயிருக்கு. அப்ப பாருங்க, இப்ப இந்த காரியத்துல இந்த இடத்துல மற்றதுக்கெல்லாம் சரித்திரம் இருக்கோ இல்லையோ, ஆனா இதுக்கு இருக்கு. நான் அதை தான் பேசிட்டு இருக்கிறாமே. ஏன்னா அது எழும்பும் போதே தேவன் வார்த்தையோட தந்து அடையாளப்படுத்தின உறுதிப்படு. அப்ப இதுக்கு வரக்குள்ள ஆனா நாங்க அதை ரிஜெக்ட் பண்ணோம். ஆனா அது ஒரு இந்த இடத்த கடைசியாக நான் பார்க்கக்குள்ள அந்த ஏன் அதை சொல்ல வாரேன்டா, தீக்கர்சிக்கு ஒரு இடத்துல அதை கட்டோணுமென்று இருந்த மாதிரி எனக்குள்ளாக அந்த உணர்வு வந்தது. ஏன்னா இதைதான் அவங்க தந்தது, இதைதான் நாங்க வேணாமன்றது. ஆனா அது திரும்பி வந்ததும் என்ன, இதுவாக தான் இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு சொல்யூஷன், அதுலதான் எதிரிகள் சர்ப்பத்தின் அடிச்சுவடுகள் சொன்னாங்க. இதை தானே அவங்க தந்தாங்க. பேசாம வேண்டிட்டு கட்டிட்டு போயிருந்தா காசு சேமிச்சிருக்க தேவையில்லை. ஆனா அதுல வைராக்கியம் உள்ள, எப்படி ஆபிரகாம போல ஒரு மனிதன் இருப்பானா, அதான் ஆபிரகாம் என்ன சொல்றான், சும்மா கொடுத்தத கத்தர்ற இடத்த நம்ம காசு கொடுத்துதான் எங்கட பிரயாசம். ஏன்னா அதுதான் நாங்க பண்றோம். அப்படிதானே? அப்படியா? அது தெரியாதவங்களுக்கு புரியல. எத்தனையோ பேர் சொன்னாங்க. அது வேதனையா இருந்தாலும் அது சத்தியமா இருக்கப்படியா நான் அதை பண்ணலாமே. ஆனா அது வேதனைக்குரியதுதான். ஆனா காரியம் அப்ப அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சு, இங்க அதை காட்டினாங்க. ஆனா நாங்க எடுக்கல. ஆனா அதே நாங்க எடுக்கும் போதும் தேவனும் ஒரு அதிசயத்தை தான், அவங்களோட பேர்ல இருந்து வரல. ஆமே, அந்த பேர்ல இல்லாம இன்னொருவருக்கு கொடுத்ததிலிருந்து நாங்க எடுத்தோம். ஆமே, அந்த பேரை கூட நாங்க அதை விரும்பி, ஆனா அந்த பேர்ல இந்த இடத்துல வேறொருவருக்கு அவங்க கொடுத்தாங்க. அவன்கிட்ட இருந்து நம்ம பணத்தை கொடுத்து வேண்டி தேவன் இந்த இடத்துல ஆனா அந்த கட்டுற நேரத்துல காரியம் வந்துச்சு. இது யார பேர்ல எடுக்க போறாங்க, ஏன்னா யாரோட காரியத்தை வரப்போகுது எல்லாமே வந்துச்சு. ஏன்னா ஆனா தேவன் என்ன செய்யுது, அது நடைமுறை வேத சத்தியம் தெரியாதுதான் அப்படி கேட்பாங்க. ஆனா தேவன் நினைக்கிறது நடந்துதான் ஆகும். ஆமே, அந்த மனிதனால கடினப்பட்டு நீங்க வெளியோணுமன் இருந்தா இன்னொரு சரித்திரம் அப்படி இருக்கணுமெண்டா அதை நீங்க மாத்தலாம். நானும் என்ன செய்யலாம், அது மாத்தலாம். தேவன் எப்பயுமே தண்ட கூடாரத்தை என்ன செய்வேன், மாத்திட்டு தான் போவேன். அதுக்காக இதையே மாத்த போறேன்னு நான் சொல்ல இல்லை, நான் புரியுதா உங்களுக்கு? அவர் எப்பயுமே தமக்கு விருப்பமானது அவர் செய்யற தேவனாயிருக்கிறார். நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். ஆமென். தேவன் நினைச்சதுதான் நடக்கும். மனிதனால தேவன் திட்டத்தை என்ன செய்யலாது, தடுக்க இயலாது. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன செய்யுது, இதே கேள்விகள் வந்துச்சு, இதே பதில்கள் வந்துச்சு. ஆனாலும் தேவன் அதை பண்ணல. ஆனா அதே காரியமாக தேவன் அதை செய்ய விரும்பினார். அதே போலதான் அன்றைக்கு ஒரு காரியம் நான் ஒரு சாட்சி சொல்லி இருந்தேன். இது நான் விவரப்படியா சொல்றேன். அவ அந்த சாட்சி சொல்லக்குள்ள ஒரு பாகத்தை சொல்லிட்டு ஒரு பாகத்தை விட்டேன். அப்ப விடக்குள்ள நான் 2 வாரம் செல்லக்குள்ள அவர் ஒரு பாட்டு படிக்கிறான். என்ன பாட்டு சிஸ்டர்? இன்று காணும் எய்த்தியனை இனி காண மாட்டேன். இந்த பாட்டு முதலங்கையாவது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அப்ப இதே பாட்டு நாங்க கடைசியாக 3ஆம் தேதி, ஏன்னா நினைக்க ஜனவரி 3ஆம் தேதி அந்த ஆலயத்துல போக்குள்ள அந்த சிஸ்டர் அந்த பாட்டு படிக்கிறேன். அந்த பாட்டு ஏதோ ஒரு காரியத்துல என்ற உள்ளத்துல தொட்டுச்சு. நான் அந்த பாட்டை மறக்கேன். அப்ப இன்று காணும் எகிப்தியரை கடைசியாவ படிக்கிறான். இன்று காணும் எகிப்தியரை இனி நாம் காண மாட்டோம் என்று படிக்கக்குள்ள அது வேதனைக்குரிய, அதை சொல்லலாது. நான் சொன்ன அழுதுரு வேண்டாம். அப்படி ஒரு போராட்டமா இருந்து. ஆனா அதுக்கு பிற்பாடு நாங்க என்ன செய்யறோம், வெளியே போறோம். அதுக்கு பிற்பாடு காலங்கள் கடந்து வரக்குள்ள அந்த பாட்டு, ஆனா அந்த பாட்டை வச்சு நான் எப்பயுமே ஓடி ஒன்றுக்குள்ள சிந்திப்பேன். இன்று காணும் யாரை இவர் சொன்னேன். ஆனா அதுல 2 பேரை ஊகிச்சேன் நான். அதுல ஒருவரை நான் கண்டுட்டேன். அந்த ஊகிச்சதுல ஒருவரை நான் என்ன செஞ்சிட்டேன்,
கண்டுட்டேன், ஆனா ஒருவரை நான் காணேன். அப்ப அது ஓடிட்டு இருக்குது. ஆனா அவ என்ன செய்யறான்டா, ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மாதங்களும் தெரியணும் மறந்துட்ட வருஷம் குயிக்கா போறபடி அவ திரும்ப அதை படிக்கிறான். ஆனா படிக்கக்குள்ள நான் அதை சொல்லணுமென்று இருந்தேன்னா அது தட்டு பேசு. அப்ப அதே போல அது சொல்லி பாத்தீங்கன்னா அவன் படிச்சு அடுத்த நாள் இல்ல அந்த மனிதன் மறிக்கிறான். ஆனா அந்த மனிதர்கள் இந்த தேசத்துக்கு வர எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க. ஆனா அந்த காரியத்துக்கு பிறகு அவங்களுக்கு வரையலாம். ஆனா நான் இத பலிபடத்துல இருந்து பகிரங்கமாக பயம் இல்லாம சொல்றேன்டா. ஏண்டா தேவண்ட வார்த்தை அவர் காண்பிப்பாரண்டா, காண்பிக்காம விட்டு அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்றும், ஏன்னா காண்பிக்காத ஒருவன் பேசினா அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்றும், காண்பிச்சதை அவன் பேசுவானால் அது எவ்வளவு சத்தியமா இருக்கும் என்றது நீங்க புரியும். ஆமே, அதாவது காண்பிக்காதத சொல்லாதது அவன் கற்பனையில பேசுவானான்டா அது எவ்வளவு பயங்கரம் பாரதூரமான உண்டு. ஆனா காண்பிச்சதை பேசினது அவன் பேசுவானண்டா அது எவ்வளவு சத்தியமானது. ஆமே, அப்ப அதனாலதான் யாரையும் ஹேர்ட் பண்ணவோ அவமதிக்கவோ நான் சொல்லல. ஆனா தேவன் ஜீவிக்கிறார். ஆமே, தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் என்பது எனக்கு 100க்கு 100 எனக்கு தெரியும். ஏன்னா இடப்படுறார். அதனால நான் சொல்றேன், அதே மாதிரி அது சம்பவிச்சது. கடைசியாக அந்த எகிப்தியர் காணாமையே 2 பேரும் மண்ணுக்குள்ள போனாங்க. அப்ப பாருங்க, ஏனண்டா அது தேவனுடைய சமூகத்தோடு விளையாடுற ஒரு விளையாட்டாக இருக்கு. அது நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். தேவனோடும் தேவண்ட ஜனங்களோடும் தேவண்ட சமூகத்தோடு நாங்க என்ன செய்யலாது, யாரா இருந்தாலும் நாங்க என்ன செய்யலாது, போராடலாம். ரைட். இப்ப நீங்க என்ன தவறா என்ன புரியக்கூடாது. இதுக்காக தான் இந்த வரலாறு கொண்டு இந்த வரலாறும் பூரோணும் என்றதுக்காக இல்லை. நான் நினைக்காத ஒன்று நான் இந்த இடத்துல இருந்து சொல்ல. ஆனா இது சத்தியமாயிருக்கு, எழுதப்படாத ஒன்றாக அது நிச்சயம் இருக்கும் என்று நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆமேன். அப்படி அது தவறாயிருக்குமானால் கர்த்தர் என்னை மன்னிப்பாரால். ஆமேன். அப்ப பாருங்க, தூதன் அங்கே கட்டப்பாடு என்ன செய்யற, அவர் சிலுவையை பார்த்து, நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன், 2 பக்கம் ஜனங்கள் இருக்கிறாங்க, 3 சிலுவைகள் எல்லாமே அங்கே காட்சியில இருந்தாலும் அவர் என்ன செய்யற, அதே போல பிரண்ணாம் டேபர்னக்கிள் இருக்கிறது. அப்ப பார்க்கிறவங்களே இவருக்கு சந்தோஷம். அப்ப கர்த்தருடைய தூதர் சொல்ல, எனக்கு எப்படி ஒரு ஆலயம் என்று இவர் சொல்லக்குள்ள, அவர் சொல்ல, இது உன்னுடைய ஆலயம் அல்ல என்று கர்த்தருடைய தூதன் சொல்லக்குள்ள, அதுக்கு விற்பாடு தரிசனம் மாறி ஒரு பல தோட்டத்துக்குள்ள கொண்டு போறோம். ஒரு தோட்டத்துக்குள்ள கொண்டு போக்குள்ள பாத்தீங்கன்னா இந்தியால ஆப்பிள் மரங்களும் இந்தியால பிளம்ஸ் மரங்களும் இருக்கு. இந்தியாவில் ஆப்பிள் மரம், இந்தியாவில் பிளம்ஸ் மரம். அதுக்காக நான் மாறி சொல்றேன்னு தெரியும். 2 பக்கமும் ஒரு பக்கம் ஆப்பிள், ஒரு பக்கம் பிளம்ஸ் மரம் இருக்கு. இவர் போய் தொங்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கிறது. அதுல 2 கனிகளும் காய்க்குது. அதுல பிளம்ஸும் காய்க்குது. எது காய்க்குது? ஆப்பிளும் காய்க்குது. 2 பக்கம் பாக்குறாரு. என்ன நடக்குதுண்டா, இது தரிசனங்கள் சொல்லக்குள்ள அது கிறிஸ்தவங்களுக்கு தான் அதோட விளையேற தெரியுது. உலக ஆக்கள் இந்த செய்தியை படையின பைத்தியக்கார மாதிரி அதை இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா விசுவாசிகளுக்கு இது ஒரு ஆழமான உண்டு. ஆமேன். அப்ப பாருங்க, 2 என்ன செய்யறான், பாத்திரங்களை பார்க்கிறான். பார்க்கிற வேளையில அவன் தேவன் சொல்றேன், அந்த தூதன் சொல்றாரு என்னண்டா, நீ அதுல கிளைகளை முறிச்சு என்ன செய்ய, 2 பக்கம் நாட்டு, பிளம்ஸை நாட்டு, ஆப்பிளை நாட்டு என்ற கொலைவர் நாட்டின பிற்பாடு பாத்தீங்கன்னா 2 மரங்களும் உயர்ந்து வளருது. அப்ப காற்றொண்டு வீசுற வேளையில அவன் சொல்றேன், அந்த தொங்கல் மரத்துல இருந்து அது கீழே விழுது, இது எல்லாமே நீ புசி. 2 பழங்களையும் புசி என்று சொல்ற வேளையில ஒரு சத்தம் வருது. என்ன? அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு என்ற ஒரு சத்தம் வருது. ஏண்டா இந்த சுவிசேஷத்தை உண்மையா சொல்றவங்க குறைவு, ஆனா அறுவடை மிகுதி, நல்ல ஜனங்கள் நிறைய இருக்கிறான். ஏன்னா இந்த மணவாட்டி சபையில இருக்கிறத விட வெளியில உத்தமமான இருக்கா, வேற மார்க்கத்துல உத்தமமான ஜனங்கள் இருக்கு. ஆனா சொல்றதுக்கு யாருக்கும் பயம், சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா தாங்க பலப்பட விருப்பம். ஆனா உண்மையான சத்தம் சொல்லுது, அதான் அவருக்கு வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொல்றே தானே, இயேசு கிறிஸ்து இதே வசனம் சொல்ற, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. ஆனா அறுவடை மிகுதி இருக்கு, நிறைய ஜனம் இருக்கு, ஆனா ஆட்கள் குறை, உத்தமமான ஆட்கள் இல்லை. அதனால அவர் என்ன சொல்ற, 2ஐயும் நீ புசிக்கு. அதே போல தேவன் என்ன சொல்ற, அந்த ஜனங்கள் ஏராளமா இருக்கிறாங்க, இவர் தான் காரியங்களை செய்ய. அப்ப இவர் பாத்தீங்கன்னா பாஸ்டரா இருக்கிறார். அப்ப ஒரு சத்தம் சொல்லுது, நீ வேதத்தை வாசி.
நீ வீட்டுக்கு போய் என்ன செய், வேதத்தை வாசி. எடுங்க வேதத்தை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ல இருந்து வாசி. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, அங்கே இவர் என்ன செய்யற, வாசிக்கிறவளை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்ய, திருவிசனத்தை ஜாக்கிர எல்லா சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடந்து கொள், புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர் ஆரோக்கியமான உபதேசத்தை பெற்றுக்கொள்ள மனலாம் செவித்துள்ளமாகி தங்கள் சுய இச்சை கேட்ட திரளான அங்கே சேர்த்து கொண்டு அவங்க என்ன சத்தியத்தை செவியை விலக்கி கட்டுகளுக்கு சாய்ந்து போகும். அந்த சுவிசேஷனுடைய வேலையை செய்யன்றது இருக்க வாசிக்கிட்ட மாதிரி. அப்ப என்னண்டா அவர் என்ன சொல்றாருண்டா இவர், அப்ப அது என்னத்தை இப்ப சொல்றேன்டா, அங்க தூதன் என்ன சொல்றான்டா, இந்த காரியத்துல இவர் என்ன செய்யற, இப்ப மெய்ப்பனா இருக்கிறார். ஆனா அந்த சத்தியத்தை அவர் வாசிக்க சொல்ற என்னண்டா, நீ உண்ட சுவிசேஷ வேலையை செய். ஏனென்றா உனக்கு ஊழியம் இருக்குது, முழு உலகம் அங்கும் போய் நீ என்ன செய்யணும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நீ என்ன செய்யணும், யாக்கிரதையா நீ என்ன செய்யணும், பிரசங்கிக்கணும். அதனால இது உன்னுடைய மேய்ப்பத்துவ வேலை அல்ல, நீ என்ன செய் அதனாலதான் அவர் நெவில்ட்டு அதை பாரப்படுத்தி இப்ப யாரு இவர் என்ன செய்யற, சுவிசேஷனாக மாறு. முழு உலகம் கடந்து போற வேளையில் அவர் யாரா மாறு, அதே நேரத்தில் அவர் தீக்கரு. அதான் என்ன, அவர் 5-fold மினிஸ்ட்ரியும் தீக்கரிசிக்குள்ளாக நிறைவேறின. அவர் மேய்ப்பனாயிருந்து என்ன, சுவிசேஷனாயிருந்து, போதகராயிருந்து என்ன, அப்போஸ்தலனாயிருந்து, தீக்கரிசியாக இருந்து. அதான் 5-fold மினிஸ்ட்ரி. அவ்வளோ தீக்கரிசிக்குள்ளாக இருந்து. அப்ப அவ்வளோ வேலை வேண்டாம். இப்ப அதே போலதான் ஒருவன், இப்ப நாங்க வெளியே போக்குல அப்போஸ்தலராக போவோம், ஒரு சுவிசேஷ கூட்டமக்கள சுவிசேஷரா மாறும். அதே போலதான் தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்களும் எங்கெங்க கடந்து போறாங்களோ அங்கங்க மினிஸ்ட்ரிய தேவன் என்ன செய்வேர், வைப்பு. அப்ப பாருங்க, அதனால என்ன செய்யறே, இதை வாசிக்கிற வேளையில இது காரியம் அவர் ஒன்ன சொல்றார், இது இடரலா இருக்க வேணாம். என்னன்னா அவர் என்ன செய்யற, உடனே அதுல அந்த வசன பைபிள்ற பகுதி என்ன செய்யறார், அவர் கிழிச்சு அவர் என்ன செய்யற, ஆலயம் கட்டப்படுற வேளையில அந்த துண்டை அதுக்குள்ள வச்சுதான் அந்த பிரணாம் டேபர்னக்கிள் அதுக்காக நீங்க போய் கிழிச்சிடாங்க, நானும் கிழிக்க மாட்டேன். ஆனா இது எனக்கு ஆரம்பத்துல, நான் 14 வருஷத்துக்கு முதல் இந்த பகுதியை வாசிச்சேன். அப்ப நான் பழைய ஆக்கள்கிட்ட கேட்டேன்னா, ஆனா அவங்களுக்கு இது தெரியாது. அவங்க சொல்ல அப்படி இல்லையே, பைபிளை யார் கிழிக்கிற, அப்படி அவர் வைக்கல. ஆனா நான் இன்றைக்கு திரும்ப உங்களுக்கு சொல்றேன், அது சத்தியமாயிருக்கு. ஆனா அதை நானும் நீங்களும் செய்ய தேவையில்லை. ஆனா தேவன் அதை அவர் தீக்கரிசி வச்சு, ஏன்னா அது உலகத்துக்கு ஒரு ஸ்டோர் ஆயிருந்தது. ஆமென். அது எல்லாத்துக்கும் அந்த இடத்துல இருந்து போனபடினால தேவன் அந்த மகத்தான அந்த செய்தியை அந்த காரியத்தை அதை என்ன செய்யற, அந்த வண்ணமாக அந்த இடத்துல இருந்துதான் முழு உலகத்துக்கும் அவர் என்ன செய்து கொண்டு போக வைத்தேர். அப்ப பாருங்க, அதை வாசிக்கிற தீமோத்தேயு அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யற, பார்க்கிற வேளையில அந்த ஆலயம் என்ன செய்யப்படுது, கட்டப்படுகிறது. நிறைய பேர் சொல்றாங்க இது கார் ஷெட், அதாவது அந்த வாகன திருத்துற இடம் மாதிரிதான் அந்த ஆரம்பத்துல அவங்க கட்டக்குள்ள. நான் நினைக்கிறேன் $2000 அதை கட்டுறாங்க ஆரம்பத்துல. இப்ப இருக்கிற டேபர்னக்கிள் மாதிரி இல்லை, அவங்க ஆரம்பத்துல கட்டி பிறகுதான் 1963 தான் அவங்க என்ன செய்யறாங்க, திரும்ப பெருப்பிச்சு திரும்ப புதுப்பிக்கிறாங்க. புதுப்பிச்சோட பிரதிஷ்டை நேரம் தான் 7 முத்திரையிட நான் உங்களுக்கு சொன்னேன்னா, அதை தேவனும் அந்த டைமுக்கு கொண்டு அந்த ஆலயமும் பிரதிஷ்டை பண்ணப்படுது. அப்பதான் அந்த சேர்ச்சை என்ன செய்யற, அந்த ஆராதனை ஒழுங்குக்கு கொண்டு வரும். அப்ப நிறைய பேர் சொன்னாங்க இது கார் செட்டை போல நிறைய நாள்ல அது நீடிக்காதுன்றாங்க. ஆனா தேவன் அதை இந்த நாள் மட்டும் அதை என்ன நிலையாக வைத்து என்ன செய்யற, முழு உலகத்துக்கு சொன்ன. ஆனா இன்றைக்கு அவர் கடைசி செய்தியில சொல்ற, இது ஒரு காலத்துல இது மியூசியமா மாறுமன்றது போல இன்றைக்கு அவங்க நினைவு சின்னமா எடுத்துட்டாங்க. ஆமென். அது பெரிய ஒரு துக்கமான ஒரு காரியமா இருந்தாலும் அங்க தேவன் ஒரு நியதி இருக்கும். ஆமென். தேவனை எப்பயுமே ஏமாத்த இல்லாது. ஆனா
அந்த நபர்கள் கொண்டு வந்த நபர்கள் நிச்சயமாக காரியத்தை விளைவுகள் சந்திப்பாங்க. ஆனா அது இப்ப எப்படி இருக்கிறது, ஜனங்கள் போய் பார்க்குற இடமா மியூசியம் மாதிரி இருக்கிறது, ஆராதிப்பாங்க, யாரும் பலிபிடத்தில் ஏறுகிறாங்க. ஆனா ஒரு காலத்துல தேவன் அந்த இடத்துல அசைவாடின ஒரு இடமாக இருந்தது, முழு உலகத்துக்கும் தேவன் கொண்டு போன ஒரு காரியம். ஆனா ஜனங்கள் சொன்னாங்க, அநேகர் சொன்னாங்க இது கார் செட் மாதிரி, அது இல்லாம போயிரும். ரைட். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்கிறதுன்றா, இவர் 2 வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த முக்கியமான ஒன்றை சொல்றேன். இவருக்கு இப்ப கதிரையில இருந்துதான் இவர் பிரசங்கம் பண்ற, பைபிள் படிக்கிற. இப்ப இவருக்குள்ளாக ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனுஷன் அவன் ஒரு மரிச்ச மனிதன். ஏன்னா உணர்வு இல்லாத மனிதன் மரிச்சவன். ஏன்னா அட்ராக்ஷன் கவர்ச்சி இல்லாத மனிதனும் மரிச்சவன். ஏன்னா அது விஞ்ஞானமும் சாட்சி பெறுறது காரியம். சில பேர் சொல்லலாம் இது எனக்கண்டா இது எல்லாமே எனக்கண்டா இது, ஏன்னா அப்படி சொல்ற வாக்குல நீங்க கண்டிருப்பீங்க. ஆனா யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒன்று ஏன்னா கவர்ச்சி இருக்கணும், அழகு இருந்துதான் ஆகணும். அதே நேரத்துல ஒரு என்ன சொல்றது, ஸ்போர்ட்ஸ் எடுத்தோ அல்லது பொழுதுபோக்கு, ஏன்னா பொழுதுபோக்கு ஒன்று எது ஒன்று இருக்கும், இல்லாம இருக்கா? அப்படி இருந்தா கொஞ்சம் டாக்டர்கிட்ட உங்களோட உணர்வுகளை செக்அப் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு பொழுதுபோக்கு இருக்குன்னு தானே. ஸ்போர்ட்ஸ் இல்லாட்டியும் சில பேர் என்ன ஸ்டாம்பை சேர்ப்பாங்க, என்ன சில பேர் ஏதாவது ஒன்றை செய்வாங்க. ஏன்னா எது ஒன்று மனிதன் தேவனுக்குள்ளாக, ஏன் நான் இதை சொல்றேன்டா, பொதுவானது இல்லை. தேவன் மனிதனுக்குள்ளாக வைக்கக்குள்ளே அந்த ஐம்புலன்களுக்குள்ளே அது அடங்குது. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப அது ஒரு மனிதனுக்குள்ள. அப்ப அதே போலதான் தேவன் சொல்றேன், மனிதனை படைக்கிறபடினால மனிதன் எப்படியாவது ஏதோ ஒன்றை தொழுது கொள்ளுவானா. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க, சொல்றா இல்லையா? தீக்கரிசி தேவன் தொழுகைக்கு மனிதனை படுகைக்குள்ளே ஒரு தொழுகையை வச்சிருக்கு. அவன் கடவுளை தான் ஆராய்க்கடி ஏதோ ஒன்று ஆராதிப்பானா. அம்மாவாது தெய்வமா நினைப்பானா, அல்லது தொழிலையா, இல்லோடைய காசு. ஏன்னா சில இடத்துல பாருங்க காசை இதா தெய்வமா எடுப்பாங்க, பாம்பு ஏதோ ஒன்று அவன் வணங்குவான். ஏதோ ஒன்று வேலையை, சில வேலை தான் கடவுள்ன்றுவாங்க. ஏன்னா சில ஜப்பானீஸ் சில காரியங்களை பார்த்தீங்கன்னா அப்படி. அப்ப அதே போலதான் இப்ப நான் என்னத்துக்கு இது சொல்ல வந்தேன் நிறைய. அப்ப இவருக்கு ஒரு கதிரையில இருக்கிற இவருக்கு இதே மாதிரி ஒரு குஷன், ஏன்னா ஒரு இருந்தா பைபிள் படிக்கக்குள்ள ஒரு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு குஷனை வாங்க விருப்பம். ஆனா இவருக்கு காசு இல்லை. அப்ப இவர் என்ன செய்யறாருண்டா, போய் கட்டு காசுக்கு என்ன செய்யறாரு, கதிரைய வாங்குறார். வாங்கி போட்டு என்ன நடக்குதுண்டா, 2-3 மாதம் காசை என்ன சொல்ற மாத தவணையை கட்டுரு. 3ஆம் மாசம் கட்டையில இவர் வீட்டை பாக்குற, கதிரையை தூக்கிட்டு போயிரு. புரியுதா? இப்ப என்ன நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான தீக்கரிசி. ஏன்னா இந்த ஸ்டெப் எல்லாம் அறியணும். ஏன்னா நீங்க எப்பயுமே ஒரு சுயாதீன நாங்க இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இந்த ஆசையை கட்டுப்படுத்துறவங்களா இருப்போம். ஏன்னா அந்த காலத்துல நாங்க சரியா இருந்துட்டு செய்வோம், ஏன்னா நல்லா இருந்துட்டு செய்வோம், அப்படி என்றாலும் இருக்கலாம். ஆனா ஒருவனுக்கு ஆசை ஏன்னா இருக்கிற டைம்ல தான் அதை அனுபவிக்கும். ஏன்னா இப்ப நாங்க சில நேரத்துல ரேச்சல் ஒரு சைக்கிளை கேட்டா நாங்க யோசிக்கிறேன். இப்ப ஒரு வயசானவனை கொடுத்தா அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் தெரியும். அந்த வயசுல ஒரு காரியம் நாங்க என்ன செய்வோம், இது அணியா கொஞ்சம் வளர்ந்துட்டியண்டா ஒரு கல்லுல 2 மாங்காய் மாதிரி. ஏன்னா நாங்க என்ன செய்வோம், நீ ஒரு 10 வயசு ஆயிட்டு வாங்கி தந்தா நீ கொஞ்ச நாளைக்கு இங்கேயும் ஓடி ஸ்கூலுக்கும் ஓடிடுவா, அப்படி நாங்க சொல்ற பழக்கம் உண்டு. ஆனா அந்தந்த ஆசையில அந்தந்த பருவங்கள்ல ஏன்னா நாங்க அனுபவிச்சுதான் நாங்க என்ன செய்யணும் ஆகும். அதை அடக்கக்கூடாது. ஏன்னா தேவன் அதுக்காக தான் ஒவ்வொரு பருவங்களை வச்சிருக்கு. ஏன்னா குழந்தை, பிள்ளை, ஏன்னா வாலிபம், அதுக்கு பிற்பாடு ஏன்னா ஒவ்வொரு உலகத்திலே ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு அந்த இதுல அதை செய்யணும். அதுக்கான சினிமா சொல்ல அந்த ஒரு பருவங்கள், உலக கவிஞர்கள், இப்ப யதார்த்தமா பாடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த பருவங்கள்ல அதை என்ன செய்யுங்க, நீங்க செய்யுங்க. அப்ப அதே போல அதை நான் இதோட பொறுத்தையில நான் தீக்கரிசியை சொன்ன ஒரு ஆசை இருக்குது. அவர் வேதம் அறிஞ்சவர், தேவன் இருந்து அதுக்காக அவர் போய் காசு வர செய்யணும் இல்லை. அவர் என்ன செய்யற ஒரு பணத்தை இல்லாதபடினால என்ன செய்யற ஒரு அடகுக்கு அதை அதையும் அவன் என்ன செஞ்சிட்டான், தூக்கிட்டு போயிட்டு. அவர் கவலை தான் ரெண்டாலும் என்ன செய்யற, அவர் அங்கே ஓடுறார். அப்ப பாருங்க அவருடைய ஊழியம் எப்படி இருந்திருக்கும், அவரோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்றதை சிந்தி. அப்படி இருக்கும்போது
அவருக்கு அறிமுகமான ஒரு மனிதன். இவர் சர்ச்சில் பிரசங்கிச்சுட்டு ஒரு நாள் இருக்கக்குள்ள இவருடைய அறிமுகமான மனிதன் ஒரு குடிகாரன் வந்து ரோட்ல நிக்கிறான். அப்ப ஏன் நான் இதை சொல்றேன்டா, ஏன் நீங்க இதை நான் சிலதை பெத்துனே ஜம்ப் பண்ணி போயிட்டேன் முக்கியமா, ஏன்னா இதை ஒன்றோட ஒன்று சிலதை பொருந்துது. அப்ப அதுக்கா அப்ப குடிகாரன் ஒருவன் என்ன செய்யறேன்டா இருக்கிறான். அப்ப என்ன செய்யற, இவருக்கு அவனை கூப்பிட்டு சொல்றேன், நீ உன்னோட வாழ்க்கைக்கு குடி வந்து ஒரு தீர்வல்ல, நீ இப்படி செய்யணும், நான் உனக்காக ஜெபிக்கிறேன்னு என்ன செய்யறேன் காடுது. அப்ப நீங்க யோசிப்ப, அப்ப நாங்க குடிகாரோட போகலாமான். ஆனா தீக்கசி ஒரு பாயிண்ட் சொல்றேன், என்ன நான் ஒரு குடிகாரனோட நான் போனாலும் யாரோட போக மாட்டேன், நான் பொய்காரனோட, நான் என்ன பொய் பேசுறவனோட நான் எப்பயுமே நான் என்ன செய்ய மாட்டேன், பழக மாட்டேன், அவனை நான் நம்ப மாட்டேன். ஏனென்றா அவன் என்ன சொல்ற ஒரு என்ன சொல்ற எப்படி சொல்ற ஒரு உணர்வோட, குடிகாரன் வந்து அந்த சந்தர்ப்பத்துலதான் ஒரு நிலையில இருக்கக்குள்ளதான் அவன் தவறு விடுவான். ஆனா பொய் பேசுறவன் எப்படி இருப்பான், ஒரு ஒரு சரியான நினைவோட இருக்கக்குள்ளேயே பொய் சொல்லுகிறவன். அதே நேரம் அது வந்து பிசாசு. ஏன்னா அப்ப அதனால அவன் சொல்றான், நான் அப்படியானவனோடு பழக மாட்டேன்னு தெரியும். அப்ப இவர் என்ன செய்யற, அவனோட போயிட்டு கார் அவனை வீட்டுக்கு முன்னால நிப்பாட்டிட்டு காருக்குள்ள இருந்து ஜெபிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ வந்து இவர கார் வந்து தட்டப்படக்குள்ள பாத்தீங்கன்னா இவர் கதவை திறந்து பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா நெல்லி அண்ட ஒரு 18 வயசு தக்க ஒரு பெண் வந்து வாலிப பெண் வந்து கதவை தட்டுறான். கதவை தட்டிட்டு ஐயோ நான் இழக்கப்பட்டேன்னு ஒப்பாரியா வந்து அவ அழுகுறான். அழகுள்ள இவர் கேட்கிற, உனக்கு என்ன நடந்தது, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா, நீதானே போன. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு அந்த எழுப்புதல் கூட்டம் சொன்னேனே, அந்த எழுப்புதல் கூட்டத்துலதான் அவள் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிப 18 வயசு பெண்ணா இருந்தா. அப்ப அந்த பெண் எப்படி அவ முதல் இருந்தாண்டா, டான்ஸ் ஆடுற பழக்கம், கிளப்ல போய் அவ நெல்லி என்ற அந்த பெண் இவருடைய சிநேகிதியோட சேர்ந்து டான்ஸ் கிளப்ல நடனம் ஆடி பணம் அது ஒரு பொழுதுபோக்காக வச்சிருந்தவ. இவருடைய எழுப்புதல் கூட்டத்துக்கு வந்து அவ என்ன செய்தா, ரட்சிக்கப்பட்டு மனம் மாறிட்டான். அப்ப கேட்டா, நீ இப்பதானே போன வாரத்துக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு தானே நீ ரட்சிக்கப்பட்ட, நீ என்ன உனக்கு நடந்தது, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டான்னு சொல்ல, இல்ல நான் ஒரு நாள் நான் வீதியால போகும்போது என்ன ஒரு மியூசிக்கை நான் கேட்டேனா, அந்த மியூசிக்கை கேட்டுட்டு நான் அதை போய் நான் பார்ப்போம்னு போகக்குள்ள அந்த மியூசிக் என்னை இழுத்து நான் போய் என்ன செஞ்சிட்டேன், நடனம் ஆடிட்டேன். ஒரு ஆண் நண்பனோட சேர்ந்து நான் நடமாடிட்டேன், அதனால நான் இழக்கப்பட்டேன். பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு தவறு செய்யும் போது என்ன செய்ய பெறும், ஒரு காரியம், ஒரு உணர்வு வரும். அவன் தான் ஒரு மனிதன். ஏன்னா பிழை செய்யறவனுக்கு உணர்வு வந்தா அவன் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா அது உணர்வே இல்லைன்னு நடக்கும் போதுதான் அங்கே பிழைக்கும். அப்ப அவள் என்ன சொல்றா, அப்ப அவர் சொல்றே, நீ இழக்கப்படையில நான் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்ப அந்த வேளையில அவள் என்ன சொல்றா, நான் மாஜியை போல நான் வந்து நான் இருக்க விரும்பல, அவளை போல நான் இழக்க. யார் அந்த மாஜி? யாரு? ரைட், சொல்லிங்க போல. ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த போட்ல ஒரு பெண் இருந்து இவர் சொல்லக்குள்ள மதிக்காம இருந்தா தெரியுமா, அவட பேர் தான் மாஜி. அவள் என்ன செய்யறா, அந்த நீச்சல் ரெஸ்ட்ல அவ்வளவு பேர் பரிசுத்தமா ஞானஸ்தானம் எடுக்கக்குள்ள இவ நீச்சல், அதாவது நீச்சல் உடுத்துற உடையோட என்ன செய்யறா, போட்ல இருந்து புதுனம் பார்த்துட்டு இருக்க இளமையான பெண், வாலிப பெண் பார்த்துட்டு இருக்கக்குள்ள இவர் கண்டிக்கிறேன். ஆனா அவள் பொருட்படுத்தாம, ஏன்னா அவள் யாரா இருந்தா, சண்டே ஸ்கூல் டீச்சரா இருந்தா, அதனால எனக்கும் வேதம் தெரியும், இவருக்கும் இளமை தானே அந்த ஏஜ். அப்ப இவளோடு என்ன செய்த போட்டு எனக்கும் தெரியும் சத்தியம் என்ற அடிப்படையில அவள் வாதாடி இருந்தா. அப்ப அவளுக்கு என்ன நடந்துச்சுண்டா, இவள் கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு, நீங்க இதை கவனிங்க இந்த ஹிஸ்டரிய, கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு எப்பயுமே தேவண்ட வார்த்தை அவமதிக்கும் போது நாங்க வேற செயலை சொல்லுவோம். ஆனா கவனிங்க, இந்த இதை வச்சு ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப அவள் என்ன செய்யறாள்டா, கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு ஒரு குடிகாரியா மாறுறான், குடிக்க பழக்கம் ஏற்படுது. ஒரு நாள் இவள் குடிச்சோன்றுக்குள்ள ஒரு ஆண் ஒரு சிநேகிதன் என்ன செஞ்சிட்டான்டா, அந்த போட்டல் எடுத்து, அந்த மது போத்தல் எடுத்து அவளோட மூஞ்சில அடிச்சபடினால அது காயங்கள் ஏற்பட்டு அவளோட அழகு இல்லாம போய் அவள் உருகுலைந்து கடைசியாக பைத்தியமா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டைம் தான் இது. புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, அழகுள்ள பெண், திகழ் சொல்றேன், நான் சொன்னேன் அழகு இளமையான பெண். ஆனா அதுக்கு பிற்பாடு சுவிசேஷத்தை ரிஜெக்ட் பண்ணோன்னா அந்த ஆவிய தேவன் என்ன செய்வேன், அனுமதிப்பேன். நாங்க என்ன சொல்லுவோம், ஒரு ஆள் இந்த பின்னுக்கு வாங்கிட்டு போனா
நாங்க சொல்லுவோம் கொஞ்சம் நாள் போய் வேறு ஆக்களோட பழகி தூர போய் அவள் ஏன்னா போயிட்டான்னு தான் நாங்க சொல்லுவோம். நாங்க எப்பயுமே சுவிசேஷத்தை வச்சு சொல்ல மாட்டோம் ஏன்னா. ஆனா ஒவ்வொரு உண்மையான மறுபடி பிறந்த ஒரு செய்தி மனவாட்டி இருப்பீங்கண்டா ஒருவர் தவறி போனா நீங்க அதை வச்சுதான் அவங்கள பார்த்துட்டு இருப்பீங்க. ஆமே, அந்த கண்ணாடியில இப்ப அவளுக்கு நாங்க வேற விதமா சொல்லல. அவர் வேற இடத்துக்கு போனபடியா தான் அவள் குடிச்சு பழகி அதனாலதான் விபத்து, அப்படி இல்லை. அது வேதம் தீக்க சொல்றேன். அவள் சுவிசேஷத்தை மறந்தா. இது ஏனென்றா இந்த செய்தி யார செய்தி? மனுஷகுமாரனுக்கு விரோதமா பேசுறது மன்னிக்கு, ஆனா பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசுறது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கு. அப்ப ஒருவன் சுவிசேஷத்தை செய்தியை ரிஜெக்ட் பண்ணி போவாங்கண்டா அவங்க வேற வேற பழக்கங்களுக்கு அடிமையாவாங்க. அதுக்கு பிற்பாடு விளைவுகள் அவங்க சந்திப்பாங்க. நான் உங்களை எச்சரிப்பது உண்டு, நான் கண்ணால கண்டு வாரேன். அப்படிப்பட்ட குடும்பங்களை ஜனங்களை அன்றைக்கு இழக்கப்பட்டு எப்படி எப்படி குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நான் பார்த்து வாரேன். அப்படி இல்லை. ஆனா அவங்க அதை பார்க்கல, ஜதார்த்தத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சுவிசேஷத்தை வச்சுதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமே, ஏனண்டா அது என்னுடைய செய்தி இல்லை, தேவனுடைய செய்தி. பிரண்ணாமுடைய செய்தி அல்ல, அது தேவனுடைய செய்தி. உங்களுடைய செய்தி அல்ல, அது தேவன். தனிப்பட்ட உங்களுக்கும் எனக்கு ஒருவன் ஏசுவானண்டாலும் எங்கட குறைய சொன்னாலும் அது அவன் நியாயந்திக்கப்பட மாட்டான் ஒரு நாள் நியாயந்தி. ஆனா அவன் செய்திக்கு விரோதமா பேசுவானாண்டா அது மன்னிக்கப்படாது. ஒருவனுக்கு செய்தியை கொண்டு புத்தி சொல்லும் போது அதை ரிஜெக்ட் பண்ணி அதை சொல்ல வாரவனை ரிஜெக்ட் பண்ணா வராது. தனிப்பட்டதை பேசினா அதை தேவன் கணக்கெடுக்க மாட்டேன். அது அவனை வச்சு. ஆனா ஒரு நேரத்துல அதுக்காக நியாயம் தீர்ப்பே, ஆனா அதுக்காக அவன் பாவத்துக்குள்ள போக மாட்டான். ஆனா சுவிசேஷத்தை ரிஜெக்ட் பண்ணி சொல்லவங்களை குறை சொல்லும் போது அவங்க என்ன வரும்? அந்த காரியத்துக்கு அங்க வரும். அப்ப அதுக்கு பிற்பாடு அவள் என்ன செய்யறாள்டா? பைத்தியமா கூட போயிட்டு. அப்ப அதனாலதான் அந்த நெல்லி சொல்றா, எனக்கு மாஜிக்கு ஏற்பட்ட மாதிரி வந்துடக்கூட. இவ அந்த மீட்டிங்ல என்ன மனம் திரும்பி வந்தவ பிறகு அதை மறுதளிச்சு போனா என்ன வரும்? புரியுது அவங்களுக்கு? சரி, நான் அதுக்காக அந்த முக்கியமானதை கொண்டு வர. ஏன் அந்த குடிகாரனை கொண்டு வந்தாண்டா அதுல ஒரு உபதேசம் கொண்டு வர இல்லை. அந்த டைம்ல தான் இவ சந்திக்கிறான். புரியுதா? அதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். அப்ப அதே மாதிரி என்ன டைம் இருக்கு யோசிக்காங்க, நான் முடிச்சிருவேன். அப்ப என்ன நடக்குது? அப்ப அவன் சொல்றேன், நீ இப்ப ஒரு முடிவெடு. கத்தரை நீ ஆராதிக்க போறியா அல்லது நீ உண்ட கிளப்புக்கு போறியான்னு அவ சொல்றா, இல்ல நான் தேவனை தான் வரப்போறண்ட இவர் ஜெபிக்கிறேன். அப்போ ஒரு உரத்த சத்தத்தோடு அவள் விழுந்தவன் அவள் மறுபடியும் ஒரு மனம் திரும்பின ஒரு விசுவாசியா என்ன செய்யறா? மாறுறா. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு வாலிப பெண் 18 வயது தக்கத்தன் அந்த காட்சியில இருந்து ஒரு ஆள்ற உதாரணத்தை வச்சு அவளை என்ன சொல்ற? அவளை போல பாருங்க, அவளை சொல்றதாலதான் இப்ப ஸ்டோரி அண்டு நான் இதை சொன்னேன் நான் இல்லை. இன்றைக்கு நான் அதை சொல்றேன். ஏன்னா அவ மாஜிக்கு ஏற்பட்ட நிலை சொல்லல, ஆனா மாஜிய வரக்குள்ள மாஜியோட ரிசல்ட்ஸ் வருது. ஆமே, அதே போலதான் நீங்க எப்பயுமே சபையிலிருந்து ஒரு குடும்பம் பின்வாங்கியோ செய்தியிலிருந்து வந்தா அவங்களோட வாழ்க்கையில நடக்கிறதுக்கு காரணம் அவங்க எதை ரிஜெக்ட் பண்ணது? அவங்களுக்கு ஜதார்த்தமா வந்ததாலோ அல்லது அவங்க படிக்க போன இடத்துல ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தாலேயோ அல்லது வேலையில ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தாலோ அல்லது எங்க வெளிநாடு போனதால வந்ததல்ல. எதால வர்றது? தேவன்ட சுவிசேஷத்தை விட்டு அவங்க போகும்போது ரிஜெக்ட் பண்ணும்போது தான் அது எல்லாம் தேவன் என்ன செய்யறது? அனுமதிக்கிறேன். ஆமேன், அதுதான் காரியம். ரைட். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குதுண்டா? 1934 டிசம்பர். அப்ப அதுக்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா இடையில ஒன்று முக்கியமானதை மறந்துட்டேன். அதுல இடையில ஒன்று நடக்குது என்னண்டா, இப்ப சர்ச்சில் இந்த கூட்டங்கள் நடத்தி இதெல்லாம் நடந்திருந்தாலும் இடையில விவாகத்தை நான் சொல்லேன். இப்போ 2-3க்கு முன்னாலதான். அதனால நீங்க இதுக்குள்ள இந்த விவாகம் வெள்ளிக்கிழமை, அதாவது இதே போல ஒரு நாள்ல ஜூன் 22ஆம் தேதி 1934 விவாகம் அங்கே நடக்குது. யாருக்கண்டா? ஹோப்புக்கும் பிரண்ணாமுக்கும். ஆமேன். அப்ப விவாகம் நடக்குது. ஏன்டா இப்ப இடையில நான் அதை சொல்றேன் என்னண்டா, இப்ப இவர் இங்க சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய தூதன் இந்த காட்சியெல்லாம் காட்டிட்டு இருக்கிறேன் நடந்தோன நான் உங்களுக்கு சொன்னேன். நான் அது இடையில இவர் பார்க்கிறேன், மேடா இங்க வந்துட்டு இருக்கிறா. மேடா பற்றி அவருக்கு சிந்தனையில காரியம் தெரியாது. ஆனா ஹோப்பை இவர் அதிகமா நேசிக்கிறார். ஆனா ஹோப் அங்க போறா, அங்க போற. ஏன்னா இப்ப இவங்க சபையை பிரிஞ்சுட்டாங்க தான். ஹோப்புக்காக தான் என்ன பப்டிஸ்டுக்கு போனேன். ஆனா அங்க இருந்து இப்ப எங்க வந்துட்டு
இவர் வேறையா நடக்கிற. ஆனா ஹோப் வந்து என்ன செய்யறான், அங்கதான் ஞாயிறு பாரம்பரியமா போறாங்க. ஆனா இவங்களை சந்திக்கிற மீட் பண்ற. ஆனா சபைக்கு அவ அங்கதான் போற. இவர் எழுப்புதல் வருவா. ஆனா தொடர்ச்சியான பெர்மன். அப்ப இவர் என்ன செய்யற, அவளை நான் பெர்மனண்ட் ஆக்கணுமெண்டா, நான் விவாகம் பண்ணணுமெண்டா அவர் என்ன செய்யறேன், அந்த காரியத்தை செய்யறேன். அதுக்கு பிற்பாடு அம்மா அப்பாட்ட கேட்கிறாங்க. 2 பேர்ற விருப்பத்தோட தான் அந்த என்ன செய்யறது, அந்த விவாகம் நடக்கிறது. அந்த விவாகம் நடக்கிற வேளையில அந்த டேட்டை சொன்ன நான், வெள்ளிக்கிழமை ஜூன் மாசம் 22ஆம் தேதி 1934ஆம் ஆண்டு அவங்களுக்கு என்ன நடக்கிறது, விவாகம் நடக்கிறது. அதுக்கு பிற்பாடு 1934ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் வந்து அவ கற்பம் அடைகிறான். யாரு இது? அப்ப ஜூன்ல விவாகம், டிசம்பர்ல வந்து அவ கற்பமாகிறா. 1934 டிசம்பர் கற்பம். 1935ஆம் வருஷம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி பில்லி போல் பிறக்கிறான். விளங்குதா? டிசம்பர் அவனு கற்பமாறா. 1935 செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி பில்லி போல் பிறக்கிறான். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்கிறதுனா, காட்சியெல்லாம் நான் ஜம்ப் பண்ணி போறேன், முக்கியமானது மட்டும் உங்களுக்கு பிரயோஜனம். அதுக்கு பிற்பாடு 1936ஆம் வருஷம் ஒரு வயதான போதகர், இதை சொல்லிட்டு முடிக்கிறேன், வயதான போதகர் ஜோன் ரேயன் என்ற ஒருவர் வாரேன். அவர் யாருண்டா, பெண்டிகோஸ் போதகர், வயதானவர். ஆனா இவருக்கு பெண்டிகோஸ் உபதேசம் பிடிக்காது. ஆனா அதுல இவர் அந்நிய பாஷை பேசுறதும் பிரண்ணாமுக்கு பிடிக்காது. ஆனா அப்படிப்பட்டவர் தான். ஆனா இவருடைய இயல்புகள் நல்லா கத்தருக்காக உண்மையா நிக்கிறபடினால இவர் ஒரு நட்பு இருக்கிறது. இவர் வந்து என்ன சொல்றாருண்டா, நீர் வந்து மிச்சிகன் என்ற இடத்துக்கு வந்து ஒரு ஏரி இருக்கிறது, அதுல மீன் பிடிக்க வரணும். இப்ப இது ஏன் சொல்றன்றது பிறகு புரியும். அப்ப அந்த மிச்சிகன் இடம் இவர் இடத்துல இருந்து 300 மைல் தொலை தூரம். அப்படி என்ன, இங்க இருந்து நினைக்க கொழும்பு 234, அதை தாண்டி ஒரு 70 கிலோமீட்டர் போற ஒரு தூரத்துல தான் இப்ப பிரணாம் இங்க இருக்கிற ஜெபசனவில். ஆனா அவர் இருக்கிற இடம் அங்க மிச்சிகன். அப்ப 300 மைல் அது தூரமான இடத்துல அவர் இருக்கிறார். மீன் பிடிக்க வர சொல்ற. இப்ப இவருக்கு மீன் பிடிக்கிறேன்டா நல்ல விருப்பம். அப்ப அவர் என்ன செய்யறாருண்டா, நானும் வாரன்னு சொல்லிட்டு, ஆனா இவர் 2 வேலை செய்யறேன், இவங்களுக்கு போதிய வருமானம் இல்லை. அந்த டைம்ல ஹோப்பும் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். எந்த வேலைண்டா, அவ அந்த ஷர்ட் ஒரு கார்மெண்ட் ஒன்றுல அவ என்ன செய்யறா, ஃபேக்டரியில வந்து அவ வேலை செஞ்சோன்னு இருக்கிறா. அவ இவரை கணவனை நேசிக்கிறபடினால சிறுக சிறுக பணம் சேர்க்கிறவ. இவங்க 2 பேர், அவரும் 2 வேலை செய்யற, இவ ஒரு வேலை. ஆனா வருமானத்துக்கு போதாது என அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அப்ப வேலையில இவர் போப்பரன் என்று தன் ஆசையை சொல்ல, இவருக்கு சில ஹொபிகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், வேட்டையாடணும், மீன் பிடிக்கிறதெல்லாம் இவருக்கு விருப்பம். அப்ப அதனால பாருங்க 300 மைல் தூரத்துல போறேன் எங்க மிச்சிகன் என்ற இடத்துல. அப்ப இவ என்ன செய்யற, இவர போட்காரை தயார்படுத்திட்டு இதுக்கு பெட்ரோல் அடிக்கணும். இவ மனைவி என்ன செய்யறான்டா, காசை கொடுக்குறேன். அப்ப இவர்கிட்ட கேட்கிறேன், நீயும் வந்தா சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லக்குள்ள அவ சொல்ற, நான் வரையல. ஏனண்டா ரீசன், அப்ப வந்து பில்லி போலுக்கு 9 மாசம். அதே நேரத்துல 800 புள்ள வயிற்றுல இருக்கு 3 மாசம். இவனுக்கு 9 மாசம். அப்ப அடுத்த கற்பம் என்ன, 3 மாச பிள்ளையும் என்ன இருக்குது, இவைக்கு ஹோப்புக்கு வந்து வயிற்றில் இருக்கிறபடினால இவ சொல்றா, நான் வரையில. ஏன்னா தூரதான் 300 மைல் தூர போகல. அதே நேரம் வேலையும் இருக்கு, இவ வேலை செஞ்சோன்றிருக்க பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட தேவன், ஒரு அழைப்பை பெற்ற ஒரு மனிதன் என, எப்படிப்பட்ட ஒரு தீக்கசி என, எப்படிப்பட்ட சூழல். அவர் ஒரு தேவன் அவருக்குள்ள பரிபூர்ணமா கிரிய செய்த, அவருக்குள்ள ஒரு சில ஆசைகள் இருந்தது, அவருக்குள்ளாக ஒரு காரியம் இருந்தது, விருப்பு வெறுப்புகள் இருந்துச்சு, எல்லாமே என்ன ஆதரிக்கிற ஒரு குடும்பமா இருந்துச்சு. அதே நேரம் அதுக்காக போறேன். ஆனா போற வேலை காட்சி வேற. நான் அதை அடுத்த வாரம் தான் நான் சொல்லுவேன், டைம் நெருங்கிட்டு. அப்ப அதனால அவ என்ன செய்யல, போகல. ஆனா இவர் என்ன செய்யறா, அந்த வயதான ஜோன் ரேயன் என்ற இடத்துக்கு அவர் கடந்து போற வேளையில அந்த காட்சியை வந்து நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையோட நிச்சயம் பேசியிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றா நீங்க தேவனை எப்படியோ வச்சு சிந்திக்க வேண்டாம். அவர் நம்ம போல நம்மட பாடுகளை உணர அவரும் மாமிசமானார். ஆமேன். அதே போல தேவன் பரலோகத்துக்கு அனுப்ப தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தாயின் கற்பத்துல பிறந்த மனிதர்கள். நீங்க தீக்கர்சியல் என்றோன
பெருசா வச்சு பார்க்க வேணாம். அவர்களும் நம்மை போல ஒரு மனிதர்கள். ஆனா அவங்க எப்படி விசேஷம் ஆகுறாங்கண்டா தேவன் கொடுக்கிற பொறுப்பு தான். இப்ப இன்னைக்கு அனுர திசாநாயக்க உலகமே பேசுது. ஏன்னா அவரை போல நான் உலகத்துல எந்த மனிதனையும் கண்டில்லை. பொறினை பற்றி நாங்க அமெரிக்கன் மற்ற ஜனாதிபதியில பேசுவோம். ஆனா இன்றைக்கு இலங்கையில உலகத்தை விட ஒரு சிறந்த ஒரு தலைவனாக இருக்கிற, ஆனா அவரை பேசும் பொருளாக அவரை மதிக்க வைக்குதுண்டா அவருடைய ஸ்தானம். ஆமேன், பொறுப்பு தான். அதே போல இவரும் எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனிதன் என்று வேதம் சொல்லுது. ஆனா தேவன் கொடுத்த பொறுப்பு தான் அவரை நாங்க கணம் பண்ணத்தக்கதாக, அவரை மதிக்கத்தக்கதாக, அவரை பேசும்படியாக செய்யுது. ஆமேன். அதே போலதான் இவரை நாங்க கணம் பண்ண பேசத்தக்கதாக எது வைக்குதுண்டா தேவன் கொடுத்த பொசிஷன், ஸ்தானம். ஆமேன். அதாலதான் நாங்க எப்பயுமே ஸ்தானங்களுக்கு மரியாதை செலுத்தணும். தேவன் வைக்கிற அந்த வழி தேவனுடைய. ஆமேன். அந்த பொறுப்புகள் தேவனுடைய. அப்ப ஏனென்றா இன்றைக்கு ஆக்கள் அதெல்லாம் பெருசா நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. தேவன் உங்களுக்கும் எல்லாருக்கும் சமனாதான் வச்சிருக்கிறார். ஆமேன். நாங்க எல்லாரும் ராஜ்யத்துல சமனாதான் அவரோட உட்காரப்போம். ஆனா அந்த ஸ்தானங்கள் தான் அவர்களை மேலே வைக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆமேன். அதனால நீங்க இழக்கப்பட்டவர்கள் அல்ல, இழக்கப்பட்டவர்களை விட நீங்க குறைந்தவர்கள் அல்ல. தேவன் மகா பெரிய பொறுப்புகளை தந்திருக்கிறார். ஆமேன். தேவன் மகத்தான பெரிய கிஃப்டை தந்திருக்கிறார். மிக பெரிய வெளியேறப்பட்ட செய்தியின் வெளிப்பாடை தந்திருக்கிறேன். அதை நாங்க கற்றுக்கொள்ளும்படியான வழியை தந்திருக்கிறேன். அதனால நீங்க உங்களை குறைவாக எண்ணி, நீங்க எல்லாமே குறைவாக எண்ணிறாங்க. நாங்க ஒரு உயர்ந்த இடம், உலகம் அது எங்களுக்கு மறைமுகமா இருந்தாலும், உலகத்துக்கு நாங்க மறைந்தவர்களா இருந்தாலும், தேவனுடைய பார்வையில நாங்க விசேஷித்தவர்கள். ஆமேன். அதுக்காக தான் இந்த வரலாறை நான் பேசி கொண்டிருக்கிறேன். இப்ப நீங்க இந்த காட்சி, இறுதியில வந்த காட்சியை பார்த்தாலே கண்கலங்கிற காட்சி. எப்படியான சூழல், எப்படியான குடும்பம், எப்படியான பின்னணியா இருந்தாலும் தேவன் எப்படி இடைப்பட்டார். ஆமேன். அதே போல உங்களோடும் என்னோடும் அந்த வண்ணமாய் அவர் இடைப்படக்கூடும். அதுக்கு நாங்க இருதயத்தை திறப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வவல்லவரே, மகு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே மகு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே 4வது பாகத்தை இந்த நாளிலே படிக்கவும், கர்த்தாவே நாங்கள் கேட்கவும், அதை கொண்டு நாங்கள் எங்களை ஆராயவும், இன்னும் அதிகமாக எங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளவும், உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளவும் நீர் கொடுத்த அந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்படுகிறீர், எங்களோடு பேசுகிறீர், எங்களுக்கு நல்ல போதகராக இருந்து நீர் எங்களை வழி நடத்துகிறபடியினால் கோடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் ஸ்லாக்கியம் பெற்ற ஜனம் என்பதை மாத்திரம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெளியேற பெற்றவர்கள் அல்ல, ஆனால் நீர் எங்கள் மத்தியிலே வந்தபடியினாலே நாங்கள் வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம். அதனாலே அப்படியாக ஒவ்வொருவரும் தங்களை அந்த மேன்மையுள்ளவர்களாக எண்ணிக்கொள்ளத்தக்கதாக நீர் அவர்களை ஆண்டவரே உம்முடைய ஆவியை அனுப்பி அவருடைய ஸ்தானங்களை அறிந்து கொள்ள நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொருவோடு நீர் இடைப்படும், ஒவ்வொருவோடு நீர் பேசும் கர்த்தாவே. நீர் பேசாவிட்டால் நாங்கள் எதையும் புரிய முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த வேளை ஆசீர்வதியும், இந்த சபையாரை ஆசீர்வதியும், ஒவ்வொருவோடும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.